காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நேற்றையான் கதையின் ஃபைனல் பார்ட்டோட வந்திருக்கிறேன். கதைச்சங்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 4. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். அந்த இளம் சீமாட்டி கண் விழித்த போது அவன் வாசலில் பின்புறமாக கை கட்டி கொண்டு கம்பீரமாக நின்றிருந்தான். சூன்ய வேலியை வெறிச்சோடி பார்த்து கொண்டிருந்தான். சீமாட்டியின் காயங்களுக்கு மருந்து பூசி கட்டு போட்டிருந்தது. அவனது மனிதாபிமானம் அவன் நெஞ்சை தொட்டது. நன்றி என்றாள். பதில் இல்லை. நீ மந்திரவாதியா என்றாள். வெறும் பார்வையாலேயே சிங்கத்தை கொன்றுவிட்டாயே. மெதுவாக திரும்பி பார்த்து நெருங்கினான். அவளது 2 தோள்களையும் பற்றி உலுக்கினான். ஆமாம், மந்திரவாதிதான். ஆனால் உன் கணவன் நினைப்பது போல் ஏமாற்றுக்காரன் இல்லை, புரிகிறதா என்றான் அதட்டலுடன். 216. அந்த ரிசப்ஷன் அழகி வியப்புடன் கேட்டாள். அதி, ஒரு இந்திய பெண் தானே இருக்கிறாள். உங்கள் பெயர்? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப் என்றான் ஜோ. உதட்டை மென்றவாறு லெட்ஜரை பார்த்தாள். 215. சாவியை வாங்கி கரோலினாவிடம் தந்துவிட்டு சொன்னாள். நீ போய் ரூமில் இரு, நான் விஸ்கி ஆர்டர் கொடுத்து விட்டு வருகின்றேன். 16வது மாடி. நிறைய வாங்கி வா என்றாள் கரோலினா சோகத்துடன். எனக்கு நிறைய தேவை. லிஃப்டேறி 16 என்று சொல்லிவிட்டு நின்றாள். 13, 14, 15, 16. லிஃப்ட் கதவு திறந்தது. வெளியே வந்தாள். 200 முதல் 230 வரை என்று குறிப்போடு அம்புக்குறி காட்டிய பக்கமாக நடந்தாள். 14, 215. சாவியை சொருகி திருகி கதவை திறந்தவள் திடுக்கிட்டாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த அந்த இந்திய பெண்ணின் உருவம் சட்டென்று திரும்பி பார்த்தது. மன்னிக்கவும் என்று கதவை சாத்தியவள் நிமிர்ந்து நண்பரை பார்த்தாள். 215. சரியாகத்தானே இருக்கின்றது என்று நினைத்தவள் மீண்டும் கதவை திறந்தபோது அங்கு யாரும் இல்லை. அறை முழுவதும் ஹோ என்று காலியாக இருந்தது. அச்சத்துடன் உள்ளே நுழைந்தாள். ஹூ இஸ் தேர்? பதில் இல்லை. அச்சுறுத்தும் மௌனம். சோஃபாவில் யாரோ உட்கார்ந்திருந்தது அப்போதுதான் எழுந்து போயிருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக விழுந்த பள்ளம் மெல்ல நிரவி சமநிலைக்கு வந்து கொண்டிருந்தது. ஐ நோ சம்படி இஸ் தேர். ஹூ இஸ் இட் என்றாள். பதில் இல்லை. டீப்பாய் மீது அன்றைய மாலைய பேப்பர் மடித்து வைக்கப்பட்டிருந்தது. அது காட்டிய செய்தி அவள் அப்பாவின் துர்மரண செய்தி. எம்ஜியின் டிரைவரின் வாக்கு மூலப்படி பிளாட்பாரத்தில் அந்த இந்திய பெண் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டிருந்தது. இந்திய பெண். அவள் உடல் சிலிர்த்தது. குளியலறையின் சலனம் கேட்டது. மெல்ல நடந்து போய் கதவை திறந்த போது வாஷ் பேசினில் சரேலென்ற வேகத்துடன் நீர் பாய்ச்சியவாறு இருந்தது. குழாயை நிறுத்தியவள் கவனித்தாள். தரையிலே ஈர செருப்பு அடையாளங்கள். வெளியே கதவை யாரோ ஓங்கி அரைந்து சாத்தும் சத்தம் திடீரென்று கேட்கவே உடல் சிலிர்க்க வெளியே ஓடி வந்தவள் நின்றாள். காலடி சத்தம் சரக் சரக்கென்று பூட்ஸ் ஒலி நடையோசை அருகில், மிக அருகில் கேட்டது. வீறிட்ட அலறியவாறு ஓடி கதவை திறந்து அங்கு நின்ற ஜோ மீது மோதிக்கொண்டாள். வீல் என்று அலறினாள். கரோலினா, இதோ பார். என்ன என்று பலமுறை கேட்டும் அவன் அலறல் நிறுத்தாமல் போகவே ஓங்கியோரு அறை விட்டான் ஜோ. அவள் அலறல் சட்டென்று நின்றது. அழுதாள். இந்த அறை வேண்டாம் ஜோ, இங்கே எனக்கு பயமாக இருக்கின்றது. வேறு அறைக்கு போகலாம் ப்ளீஸ். சும்மா இரு. இருக்கிறதுலேயே பெஸ்ட் சூட் இதுதான். லஞ்சம் கொடுத்து நான் தான் இதை பிடித்தேன். தான் அந்த இளம்பெண்ணை அந்த அறையில் பார்த்ததாகவும் காலடி சப்தம் கூட அருகில், மிக அருகில் கேட்டதாகவும் சொல்லி வாயை மூடும் முன் மீண்டும் காலடி ஓசை கேட்க ஆரம்பித்தது. பயத்துடன் அவனை தழுவிக்கொண்டான். கதவு தட்டப்பட்டது. அனுமதித்ததும் உள்ளே வந்த பெல் பாய் ஒருவன் மது வகைகளை பேஜை மீது நிரப்பி விட்டு போனான். மீண்டும் காலடி ஓசை கேட்டு தேய்ந்து மறைந்தது. புரிகின்றதா? நீ கேட்டது என் காலடி சப்தம்தான். பயப்படாதே. இல்லை, நான் கதவை திறந்த போது அந்த இந்திய பெண்ணை இந்த அறையில் பார்த்தேன். உளராதே. உன் அப்பாவின் சிதைந்து போன உடம்பு உன்னை பயமுறுத்துகின்றது. இல்லை இல்லை என்று அழும் அவளை அன்புடன் அணைத்து உதட்டில் முத்தமிட்டான் ஜோ. கொஞ்சம் அமைதியானாள். ஆயாசத்துடன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டான்.
அவன் கலந்து கொடுத்த விஸ்கியை ஒரே மூச்சில் குடித்து வைத்தாள். மம்மி சொன்னது உண்மைதான் ஜோ. எது என்றான் மீண்டும் விஸ்கியை கலந்தவாறு. அந்த இறந்தவன் எழுதி வந்திருக்கிறான், இனி எங்கள் குடும்பமே அழியும், நானும் அழிவேன். கரோலினா, உளராதே. உளரவில்லை ஜோ, உண்மைதான். அமைதியற்ற ஒரு ஆத்மா எங்கள் குடும்பத்தை மேல் போர் தொடுத்திருக்கின்றது. அதற்கு முதல் பலி என் டாடி. அடுத்தது நானாக இருந்து விட்டால்? ஐஸ் கரைந்து கசப்பு மாறும் முன்பே மற்றொரு கிளாஸ் விஸ்கியை விழுங்கினாள். மம்மி பூரா கதையுமே சொல்லிவிட்டாள். உனக்கு சொல்கிறேன், கேட்கின்றாயா? உனக்கு ரசிக்காமல் இருக்கலாம், ஆனால் என் கதையின் முடிவு நிச்சயம் உனக்கு இனிக்கும். கேள். சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு முழு ஷாம்பைன் புட்டி முடிந்தது. அடுத்ததை திறக்கும் போதுதான் அவள் சொல்லி முடித்தாள். அவளுக்கு நாக்கு குளற ஆரம்பித்து நெடுநேரமாகிவிட்டது. புட்டி காலி. காலியாகிவிட்ட ஷாம்பைன் பாட்டிலை தலைகீழாக புரட்டி குனிந்து பார்த்தாள். இந்த புட்டி இன்னைக்கே காலி, நான் நாளைக்கு காலி. சிரித்தாள். எழுந்து நின்று சிரித்தாள். சுற்றி சுற்றி வந்து சிரித்தவள் கட்டில் தடுக்கவே நின்று தள்ளாடினாள். ஜோ என்றுதான் சொல்ல நினைத்தாள். அது லோ என்று வந்தது. சிரித்தாள். இந்த சோகமான சூழ்நிலையிலேயும் உன்னோடு ராத்திரி தங்க ஏன் சம்மதித்தேன் தெரியுமா? குடும்பமே அழியும் என்று மம்மி சொல்வது உண்மையானால் நானும் தானே அழிவேன். சாக நான் பயப்படவில்லை ஜோ, ஆனால் அதற்கு முன்னால் வாழ வேண்டும். ஆசை தீர வாழ வேண்டும். பூட்ஸுகளையும் ஸ்லாக்ஸுகளையும் கலட்டி எறிந்தாள். ஜிப்பை இழுத்ததும் தோளாடை கலன்று விழுந்தது. பிறந்த மேனியாக நின்றாள். மெலிதான விளக்கு ஒளியில் அவள் இளமை பளிச்சென்று தெரிந்தது. தள்ளாடினாள். என்னை மனைவியாக்கிக் கொள் ஜோ. இந்த இளமையை காண நீ துடித்தாயோ? அந்த அழகை இதுவரை முன்னிடம் மறைத்தேனோ? எந்த இன்பத்தை இதுவரை தர மறுத்து வந்தேனோ அதை நானே உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். 2 கைகளையும் நீட்டியவாறு தள்ளாடினாள். வா ஜோ, வா. தாங்கொணாத வியப்புடன் சோஃபாவில் இருந்து எழுந்தான் ஜோ. மறுப்பான், முரண்டு பிடிப்பாள் என்று நினைத்திருந்தான். அவளாகவே அனுமதிக்கிறாளே. சட்டை பித்தான்களை ஒவ்வொன்றாக களைந்தவாறு அவளை நோக்கி நடக்கலானான். அத்தியாயம் 5. அவன் மகள் போலிருக்கிறது. ஒரு சின்ன பெண் அவனோடு இருந்தாள். மிகவும் நோஞ்சானாக தெரிந்தாள். மாந்திரிகத்தை எல்லோருக்கும் காசு சேர்க்க மட்டும் பயன்படுத்துகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். உன் கணவன் அது தவறு. என்னை போல ஆக்க வேலைக்கு பயன்படுத்துகிறவர்களுக்கும் உண்டு, புரிகிறதா? அதனால்தான் இன்னும் ஏழையாகவே இருக்கின்றேன். எனக்கு இருக்கும் செல்வமெல்லாம் இதோ இந்த மகள்தான். அந்த பெண் இருதய நோயாளி மாதிரி இருந்தாள். மூச்சு கூட எண்ணி விட்டு கொண்டிருந்தாள். இனிமேலாவது இப்படி அதிகார கொலைகளை செய்யாமல் இருக்கும்படி உன் கணவனுக்கு சொல்கின்றாயா என்று அதட்டினான். சரி என்று அந்த இளம் சீமாட்டி சொன்னதும் விட்டுவிட்டான். ஆனால் அவள் அதை அவன் கணவனுக்கு சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் அவ்வளவு பெரிய பயங்கரங்கள் நடந்தே இருக்காது. ராம் கட்டிலில் புரண்டான். தூக்கம் வரவில்லை. வித்யாவை நினைத்தான். இடது கையை தலையணையுள் செருகி வலது கையை மடியில் வைத்து கொண்டு அவன் தூங்கும் அழகை கற்பனை செய்து பார்த்தான். போனில் பேசினால் என்ன? எழுந்து அமர்ந்து டயலை சுழற்றியவன் கீழே இருந்த அவன் சித்தப்பாவில் என்ன அங்கே ரோதனை என்று அதட்டினால் போனில் கேட்கவே சட்டென்று போனை வைத்துவிட்டு முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு விட்டான். டெலிபோன் கிணுகிணுக்கவே காதில் பொருத்தி பார்த்தான். அவனது டாக்டர் சித்தப்பாவிடம் யாரோ பேஷண்ட் பற்றி பேசினார். 10 நிமிஷத்தில் வருகின்றேன் என்றார் சித்தப்பா. இருட்டில் ஜன்னலோரமாக நின்று சித்தப்பாவின் கார் புறப்பட்டு போகும் வரை காத்திருந்து பின் சுறுசுறுப்பாக டெலிபோன் டயலை சுழற்றினான். ஹோட்டல் அரிஸ்டோகிராஃப்ட் அட் யுவர் சர்வீஸ் சார் என்றது ஒரு இனிமையான குரல். 216 ப்ளீஸ் என்றான். சற்று பொறுத்து கட்டை ஆண்குரல் ஒன்று ஹலோ என்றதும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வைத்து விட்டான். தூங்கு மூஞ்சி ஆபரேட்டர் வேறு ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்து விட்டிருக்கின்றாள் என்றவன் மீண்டும் மீண்டும் முயன்றான். எக்ஸ்டென்ஷன் எங்கேஜாக இருந்தது. தூக்கம் கெடக்கூடாதென்று போனை எடுத்து வைத்துவிட்டு தூங்குறாள் போலிருக்கின்றது என்று நினைத்தவன் படுக்கையில் சாய்ந்து கொண்டான். சந்தேகம் உறுத்தியது. அது, அந்த குரல், அந்த கரகரப்பு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கின்றதே. எங்கே?
தனது மார்பின் மீது படிந்திருந்த கரோலினாவின் கையை மெல்ல விலக்கி விட்டு எழுந்தான் ஜோ. களைப்புடன் இருந்தான். சற்று முன்பு வரை கூட அவளுடைய ஆவேசமான இயக்கங்களை அவனை பிரமிக்க வைத்திருந்தது. அவள் உணர்ச்சிக்கு ஈடு கொடுக்க திணறித்தான் போய்விட்டான். எழுந்து நின்றான். மிக அமைதியாக நடந்து போய் உள்ளாடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் திரும்பிய போது அவன் முகம் பளிச்சென்றிருந்தது. ஆடைகளை அணிந்து கொண்டான். தூங்கும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு வெளியே வந்து லிஃப்டேறி கீழே இறங்கி வந்தான். தோட்டத்து ரெஸ்டாரண்ட் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. காஃபி கொண்டு வர சொல்லி காத்திருந்தவன் கவனித்தான். தொலைவில் ஒரு ஆள் டெலிஃபோனை கையில் ஏந்தியவாறு ஒவ்வொரு டேபிளாக எதையோ கேட்டவாறு இருப்பது தெரிந்தது. காஃபியை கலக்க முயன்ற வெயிட்டரை தடுத்தான். பிளாக் காஃபி என்றான். கருப்பும் சிவப்பும் கலந்த திரவத்தின் கசப்பு அவனுக்கு சுவைத்தது. உறிஞ்சி குடித்தவன், "ஆர் யூ யோசப் மெக்னிக் பிக் ப்ளீஸ்" என்கின்ற குரல் கேட்டு நிமிர்ந்தான். அந்த டெலிஃபோன் ஆள் பக்கத்து டேபிளில் விசாரித்து கொண்டிருந்தான். "இட்ஸ் மீ" என்றவன் போனை காதில் வாங்கி பொருத்தி கொண்டான். "ஹலோ" என்றான். பாம்பின் சீற்றம், புயலின் ஊதல். தொடர்ந்து, "நான் இறந்தவன் பேசுகின்றேன். உன் ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொலை செய்ய போகின்றேன். நான் இறந்தவன் பேசுகின்றேன்." பதட்டத்துடன் அவன் கேட்ட கேள்விகள் யாவுமே பயனற்று போயின. பிரமை பிடித்தாற்போல அமர்ந்திருந்தவன் ஒவ்வொரு நம்பராக சுழற்றி பேசினான். நெருங்கிய நண்பர்களை அழைத்தான். சிலர் சீறினார்கள், பலர் கேலி செய்தார்கள், சிலர் அவனை பைத்தியம் என்றார்கள். பேசியவாறே அண்ணாந்து பார்த்தவனுக்கு உணவு சுரீரென்றது. ஒருவேளை கரோலினா? பதட்டத்துடன் எழுந்து காசை மேஜை மீது வைத்துவிட்டு ஹோட்டலினுள் ஓடினான். லிப்டுகள் 3க்கு மேல் நோக்கி அம்புக்குறியை காட்டின. மற்ற 2இல் சர்வீஸ் க்ளோஸ்ட் என்று குறிப்பு தொங்கியது. பொறுமையின்றி தவித்தான். சட்டென்று திரும்பி படிக்கட்டுகள் வழியாக பாய்ந்து மேலே ஏற ஆரம்பித்தான். மாடி அறையில் தூங்கிக் கொண்டிருந்த கரோலினா சட்டென்று நிமிர்ந்து எழுந்தாள். ஜோவை தேடினாள். அலர்ச்சியுடன் எழுந்து நின்றாள். இரவு கவுனொன்றை அணிந்து கொண்டாள். கிளாஸில் ஷாம்பெயினை ஊற்றிக்கொண்டாள். அதில் போட்ட ஐஸ் துண்டுகள் சலக் சலக்கென்று ஒலித்து கரையலாயின. சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டாள். கிளாஸை எடுத்துக்கொண்டு பால்கனியை நோக்கி நடந்தாள். ஆய்மான சுவற்றில் தெற்றினாற் போல அமர்ந்து கொண்டாள். ஷாம்பெயினை உறிஞ்சுவதும் சிகரெட் ஊதுவதுமாக இருந்தாள். கீழே 16வது மாடிக்கு கீழே கார்கள் பெருச்சாளிகளைப் போல், மனிதர்கள் எறும்பு கூட்டம் போல் ஊர்ந்தன, நகர்ந்தன. பூட்டப்படாத அந்த அறைக்கதவு சடாரென திறந்தது. உருவம் உள்ளே வந்தது. வெறிபிடித்த ஓநாய் பார்வை, பாம்பு போன்ற உஷ்ண காற்று, விரைத்த கைகள். விரத்தே இருக்க மடங்காத கால்களுடன் அது நடந்தது பால்கனியை நோக்கி. மது அருந்தியவாறு சிகரெட்டை உறிஞ்சி கொண்டிருந்த கரோலினா தனது முதுகை யாரோ பார்வையால் துளாவுவதை போன்ற உணர்வு ஏற்படவே திரும்பி பார்த்தாள். திடுக்கிட்டாள். அருகில், மிக அருகில் அந்த உருவம், அந்த கோரமான சிரிப்பு. பீதியினால் கண்களை பிதுங்கி தடுமாறினாள். கதவை தள்ளி திறந்து கரோலினா என்று கத்தியவாறு உள்ளே வந்து நின்றான் ஜோ. அங்கு யாரும் இல்லை. பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங் மறைப்பு, கட்டில், எங்கேயும் அவள் இல்லாமல் போகவே திரும்பி போக நினைத்து கதவருகே போன போது பால்கனி கதவு காற்றினால் கிரீச்சிட்டு அழைத்தது. பாய்ந்தான். எட்டி பார்த்தான். கரோலினா என்று அலறியே விட்டான். ஜன்னலுக்கு நேர் கீழே 16 மாடிகளுக்கும் கீழே பெரும் கும்பலுக்கிடையில் அவளது நைட் கவுனின் வெண்ணிறம் தெரிந்தது. அத்தியாயம் 6. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். கல்கத்தா வீதியில் குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு அந்த அம்மா பின்தொடர அவர் முன்னால் போய்க் கொண்டிருந்தார். வாக்கிங் போகிறார்கள். ஊர்கோடியில் கிறிஸ்தவ இடுகாடு ஒன்று வாசலில் வழியாகி போகும்போது குழந்தையின் கண்களில் அந்த கல்லறை மைதான வாசல் பட்டதும் பயங்கரமாக கதறி அழுதவாறு அந்த அம்மாவின் கழுத்தை கீறி கடித்து கதறியது. அவசரமாக அந்த எல்லையை கடந்ததும் அமைதியாகியது. மீண்டும் திரும்பும் போதும் அதே கதை. அந்த குழந்தையின் அப்பா சொன்னார், குழந்தையை கல்லறை மைதானம் பக்கமாக இனி அழைத்து போகக்கூடாது, எச்சரிக்கையாயிரு என்றார் தீர்மானத்துடன்.
கல்லறையில் இன்னும் ஒரு சிலுவை புதைக்கப்பட்டது. 2 நாட்களுக்குள் 2 துர்மரணங்கள். அதுவும் கொலைகாரன் போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டே கொல்கிறான். ஆனால் நிரூபிக்க முடியவில்லை. உடைந்த மது கோப்பையிலும் சவ பரிசோதனையாலும் அளவுக்கு மீறி குடித்து தடுமாறி விழுந்ததினால் ஏற்பட்ட இயற்கை விபத்து என்றே முடிவு கட்ட வேண்டியதாக இருந்தது. துப்பறிவதிலேயே உலக புகழ் பெற்ற ஸ்காட்லாந்து யார்டே திணறியது தோற்றது. அரை மயக்கத்தில் அமர்ந்திருந்த திருமதி மார்த்தா அணைந்தவாறு அழைத்து போனார் ஹெரால்ட். மிஸ்டர் ஹெரால்ட், நீங்கள் எங்கள் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, குடும்ப வக்கீலும் கூட இல்லையா? நான் என் உயிலை தயாரிக்க விரும்புகிறேன். அதற்கெல்லாம் அவசியமில்லை மிஸ்ஸஸ் மார்க். அமைதியாயிருங்கள். இல்லை மிஸ்டர் ஹெரால்ட், என் கணிப்பு சொன்னது சரிதான். இறந்தவன் தான் எழுந்து வந்திருக்கின்றான். இனி என் குடும்பமே அழியப் போகின்றது. அடுத்த பலி நானாகவும் இருக்கலாம். அமைதியற்ற ஒரு ஆத்மாவின் கையால் சாக எனக்கு இஷ்டமில்லை. என்னை நானே முடித்து கொள்ளப் போகின்றேன். மிஸ்ஸஸ் மார்க், ப்ளீஸ் டோன்ட் பி சில்லி. ப்ளீஸ் எனக்கு உதவுங்கள். திருமதி மார்க் விம்மினார். அதற்குள் நான் என் உயிலை தயாரிக்க வேண்டும். பேசிக்கொண்டே அவர்கள் மறைந்ததும் பெரிய புஷ் செடிக்கு பின்னாலிருந்து வெளிப்பட்டான் ஒரு பருமனான பெண்மணி. கிரேசி, கிரேசி என்று கத்தியவாறு ஓடி வந்தாள். ங்கே என்று விழித்தவாறு நின்றிருந்தாள் கிரேசி, பிலிப்பின் காதலி. அவளிடம் வந்து நின்ற அம்மாளுக்கு பூரிப்பு தாங்கவில்லை. கிழவி சாகப் போகிறாள். நீ சீமாட்டியாகப் போகிறாய். புரியாமல் நின்றாள் கிரேசி. அந்த கிழவி ஏன் சாகணும்? நானேன் சீமாட்டியாகணும்? உயிலை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றாளாம் கிழவி. அவளுக்கு பிறகு வீட்டிலேயே பெரியவன் பிலிப் தானே. சொத்துகளுக்கு அவன்தான் கார்டியனாக, கேர்டேக்கராக வருவான். அப்புறம் என்ன? அப்படி அவன் வந்தால் நீ அடுத்தாளாய் அதிர்ஷ்டம் என்று பரபரப்புடன் சொன்னவள் நிறுத்தினாள். அவளது அருமை புதல்வி இன்னும் என்று விழிக்க தலையில் அடித்து கொண்டாள். சாதாரணமாக பேசினாலே உனக்கு புரியாது. பரபரவென்று சொன்னால் எப்படி புரிய போகின்றது? உனக்கு பெரிய சீமாட்டியாகி காரில் பவனி வர ஆசை இருக்கின்றதா? அவள் பொம்மை மாதிரி தலையாட்டினாள். அப்படியானால் பிலிப்ஸை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்து சேர். வீட்டில்? ஏய் மாமியார் கிழவி, நீ பெரிய ஆள் என்றான் பிலிப்ஸ். கீக் என்று சிரித்தாள் அந்த அம்மாள். கொஞ்சம் பொறு. ஹெரால்டின் ஆபீஸுக்கு போன் செய்து உயில் விஷயமாக விசாரிக்கின்றேன். போனை எடுத்து நம்பரை சுழற்றினாள். கொஞ்ச நேரத்துக்கு பின் உயில் தயாராகிவிட்டது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிருக்கின்றார்கள் என்று தகவல் கிடைத்தது. உயிலின் விபரத்தை வெளியிட மறுத்து விட்டார்கள். டேமிட் என்றவாறு போனை வைத்தவன் சிட்டிகை போட்டுக்கொண்டான். மிஸ்ஸஸ் கேத்தி, ஹரோல்டின் பர்சனல் செக்ரட்டரி. அவளுக்கு என்னிடம் தனி மயக்கம் உண்டு. அவளை கேட்கின்றேன். கேட்கின்ற முறையில் கேட்டால் விவரம் தானாக வரும். போகிற போக்கில் அவன் பின்புறமாக வெடுக்கென்று கிள்ளிவிடவே கிரேசி யாவ் என்று அலறினாள். அவள் அம்மா கனலில் ஆழ்ந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு நீச்சற் குளத்தின் கரையில் முகத்தை தொப்பியால் மறைத்தவாறு படுத்திருந்தான் பிலிப்ஸ். சனிக்கிழமையாதலால் விடுமுறையை உற்சாகமாக கழிப்பதற்காக நீச்சலுக்கு வந்திருந்தாள் அந்த கேத்தி. அவளை தேடி அவன் வந்திருந்தான். மற்றபடி நீச்சல் குளத்துக்கெல்லாம் அவன் வரமாட்டான். தண்ணீரை கண்டாலே அவனுக்கு பயம் அதிகம். ச்சே! எரிச்சலுடன் தொப்பியை கழற்றினான். கேத்தி சொன்ன விவரம் அவனுக்கு எரிச்சல் மூட்டுவதாக இருந்தது. சொத்துகளுக்கு ரிசீவராகவும் போபி மற்றும் மிலியண்டாவுக்கு கார்டியனாகவும் அம்மா ஹிரால்டை நியமனம் செய்திருக்கின்றார். குடும்பத்தில் யார் மிச்சமிருக்கின்றார்களோ அவருக்குத்தான் சொத்துக்கலாம். அப்படி யாருமே மிஞ்சாமல் போய்விட்டால் ட்ரஸ்ட் அமைக்கப்படுமாம். என்ன பைத்தியக்காரத்தனம் இது! இறந்தவனாவது வருவதாவது. அந்த அப்பா கிழவனும் கரோலினாவும் குடிவரியால் விபத்தில் சிக்கி செத்தார்கள். எனக்குத்தான் குடிப்பழக்கமே கிடையாதே. நான் சாக மாட்டேன். என் பெயரில் எழுதினால் என்னவாம்? மீண்டும் எரிச்சலுடன் தொப்பியால் முகத்தை மூடிக்கொள்ளும் போது தொலைவில் வித்தியா தெரிந்தாள். இந்திய பெண்கள் அழகானவர்கள் என்று நினைத்தவன் மீண்டும் உயிலை நினைத்து எரிச்சல் வரவே தொப்பியால் முகத்தை மூடிக்கொண்டு விட்டான். வித்தியா, ராம் சொன்னான். ராத்திரி ஒரு டின்னர் இருக்கின்றது. சிலோனை சேர்ந்த மிஸ்டர் ஃபெனான்ஸ் வீட்டிலிருந்து என்னையும் அழைத்திருக்கின்றார்கள். வருவாயல்லவா? சாரி ராம், என்னை விருந்துக்கெல்லாம் கூப்பிடாதே. வயிறு சரியில்லை.
ராம் முகம் கூம்பி விட்டது. இந்த லண்டனுக்கு வந்ததிலிருந்தே நீ மாறிவிட்டாய் வித்யா என்று நடந்தவனின் கண்களில் பட்டான் பிலிப்ஸ். பாவம், இதோ படுத்திருக்கிறானே, அவன்தான் பிலிப்ஸ். அவன் வீட்டில் தான் 2 நாளாக அந்த தொடர் கொலைகள் நடந்திருக்கின்றன. சட்டென்று திரும்பி பார்த்தாள் வித்யா. கண்களை அவளையும் அறியாமல் கலங்கின. இரவு விருந்துக்கு அவனும் வருகின்றானாம், பெர்னார்ட் சொன்னார். அவன் கதை பரிதாபமானது. மனமாற்றத்துக்காகவே வருகிறான் போல் இருக்கின்றது. எத்தனை மணிக்கு விருந்து என்றாள் வித்யா சட்டென்று. 7 மணிக்கு. ஏன் என்றான் ராம் வியப்புடன். நானும் வருகிறேன், ஆனால் எதையும் சாப்பிட மாட்டேன். இப்பவே சொல்லிவிட்டேன். ஜஸ்ட் அந்த அட்மாஸ்பியரை மட்டும் ரசிக்கப் போகிறேன். வியப்புடன் பார்த்த ராம் நினைத்து கொண்டான், புதிரே, உன் பெயர்தான் வித்யாவா? ஆவி பறக்கும் முட்டை பொரியலை நீக்ரோ ஆயா கொண்டு வந்து வைத்த போது குழந்தைகளை அணைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் திருமதி மாக்முலர். ஆயா, குழந்தைகள் பத்திரம். இனிமேல் நீதான் அவர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆயா டீப்போயை பார்த்தாள். தூக்க மாத்திரைகள் அடங்கிய நீல சீசா. குழந்தைகளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். விஸ்கியில் 5 தூக்க மாத்திரைகளை கரைத்த திருமதி மாக்முலர் ஒரே மூச்சில் குடித்து வைத்த போது அரைவாசலில் நிழலாடியது. யாரது என்றான். நான் தான். கிரேசியின் அம்மா லொங்கு லொங்கென்று உள்ளே வந்து நின்றாள். நீயா? இன்னுமா வீட்டுக்கு போகவில்லை? இல்லை, மனசே வரமாட்டேங்கிறது. கொஞ்சமா தூக்கமா உங்களுக்கு என்றவன் தூக்க மாத்திரை புட்டியை எடுத்து பார்த்தாள். இதையெல்லாம் உங்கள் கண்ணில் காட்டலாமா என்றவள் எடுத்து வைத்து கொண்டாள். விஸ்கி சாப்பிடுறியா? கொஞ்சமா, ஜஸ்ட் டிராப். இருங்கள், நானே கலக்கின்றேன் என்றவள் 2 கிளாஸ்களிலும் விஸ்கியை ஊற்றியவுடன் சோடாவை பீச்சு முன் தூக்க மாத்திரையை புட்டியை அப்படியே திருமதி மாக்முலரின் கிளாஸில் கவிழ்த்து விட்டாள். அவர் சோகத்துடன் கண்களை மூடிக்கொண்டிருந்ததும் இவளுக்கு வசதியாக இருந்தது. சியர்ஸ் என்ற போது கிரேசியின் அம்மாவின் பூதகரமான உடம்பு முழுக்க வடவடத்தது. உனக்கே நடுங்குகிறது என்று திருமதி மா கேட்டதும் மேலும் நடுங்கினாள். எனக்கு இப்படி ஒரு படபடப்பு எப்போதும் வரும். வீட்டுக்கு போய் மருந்து சாப்பிட்டால் எல்லாம் சரியாகி போய்விடும் என்றவள் கிளாஸை வைத்து கொண்டு வெளியே ஓடி மாடி ஏறி பிலிப்ஸின் அறையில் கட்டிலில் உட்கார்ந்து என்று விழித்து கொண்டிருந்த கிரேசியை இழுத்து கொண்டு வந்தாள். வா வா, இனிமேலும் நாம் இங்கே தங்கக்கூடாது, ஆபத்து என்று அறைக்கு வெளியே வந்தவள் கரும்பூதம் போல நின்ற நீக்ரோ ஆயா மீது மோதிக்கொண்டு மேலும் நடுங்கினாள். வீட்டுக்கு போகிறோம், பிலிப்ஸ் வந்தால் ஃபோன் பண்ண சொல்லு என்றவள் மகளை இழுத்து கொண்டு ஓடி மறைந்தாள். மெல்ல படியிறங்கி வந்த நீக்ரோ ஆயா அறைக்குள் எட்டி பார்த்த போது கையும் காலும் இயற்கையாயில்லாமல் திருமதி மார்க் சோஃபாவில் அலங்கோலமாக சாய்ந்து கிடப்பது தெரிந்தது. பார்த்து கொண்டே இருந்தாள். டீப்பாயில் மீதமிருந்த கிளாஸும் நீல நிற புட்டியும் காலியாகி தெரிந்தன. விருந்து தோட்டம். செடிமறைவிலிருந்து விளக்குகள் அடக்கமாக ஒளிபரப்ப வந்து நிற்கும் கார்களிலிருந்து விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தார்கள் திருமதி பெர்னாண்டஸ் தம்பதிகள். மேக்ஸி கவுன் அணிந்து இறங்கிய வித்யாவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். மிஸ்டர் பிலிப்ஸ் மாக்முலர் என்ற போது நிமிர்ந்தாள் வித்யா. அவன் அவளை பார்வையாலேயே விழுங்கினான். யூ லுக் பிரிட்டி என்றவன் குனிந்து அவள் கைகளுக்கு முத்தமிட்ட போது வித்யாவின் கண்கள் கலங்கின. பரிதாபமாக பார்த்தாள். பங்களாவை சுற்றி காட்டுகின்றேன் என்று திருமதி பெர்னாண்டஸ் வித்யாவை அழைத்து போனாள். போகும் வழியில் வித்யா கவனித்தாள். ஒரு பெரிய குளம், அதன் கரையில் ஒரு மண்டபம், அதனுள்ளே ஒரு ஆள் டெலிபோன் பேசிக்கொண்டிருந்தான். திரும்பி திரும்பி அந்த மண்டபத்தை பார்த்தவாறு நடந்தாள் வித்யா. டாக்ஸியில் போகும்போது சரி, இறங்கி வீட்டினில் போகும்போதும் சரி, கிரேசியின் அம்மா ஹம்மிங் செய்து கொண்டிருந்தாள் மிக மோசமாக. மம்மி, கிரேசி கூப்பிட்டாள் விழித்தவாறு. அந்த அம்மா சொல்வது போல அந்த குடும்பமே அழிந்தால் அதில் அந்த பிலிப்ஸ் தானே செத்து போவான். அப்புறம் நான் எப்படி சீமாட்டியாக முடியும்? பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாக பேசுகின்றாய். ஆனால் அதெல்லாம் சும்மா. செத்தவனாவது எழும்பி வருவதாவது. அந்த கிழவனும் அவன் பெண்ணும் குடிவரியில் விபத்தில் சிக்கி செத்தார்கள். பிலிப்ஸுக்கு தான் குடிப்பழக்கமே இல்லையே என்ற அந்த அம்மா பூரித்து போனாள். இந்நேரம் அந்த கிழவி கதை
முடிந்திருக்கும். பிலிப்ஸ் தான் எஜமானன் ஆவான். நீ சீமாட்டி ஆகிவிடுவாய். அதை கொண்டாட இதோ ஒரு பெக் என்று கிளாஸில் கலந்தவாறு சொன்னாள். போன் மணியடிக்கின்றது பார், எடுத்து பேசு என்றாள். போனை எடுத்த கிரேசி கொஞ்ச நேரம் என்று விழித்தவாறு நின்றாள். பிறகு சரி என்று வைத்தாள். யாரது? யாரோ இறந்தவன் பேசுகிறானாம். கிரேசி சொன்னாள். இறந்தவனா? ஆமாம், கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டை கொலை செய்ய போகிறானாம். கிழவி கதை முடிகிறது, கிழவி கதை முடிகிறது என்று கிரீச்சிட்டாள் அந்த அம்மாள். அதப்படி மம்மி? சட்டென்று கேட்டாள் கிரேசி. அந்த கிழவி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே, பிலிப்ஸ் தானே எனக்கு ஃப்ரெண்ட். இப்போது அந்த அம்மாள் ஏ என்று விழிக்க ஆரம்பித்தாள். போலீஸ் ஸ்டேஷனில் ஜோ முதல் நாள் நிகழ்ச்சிகளை விவரித்து கொண்டிருந்த போதுதான் இந்த போன் கால் வந்தது. நான் இறந்தவன் பேசுகிறேன் என்ற குரலை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் சைகை காட்டவே அடுத்த டெலிஃபோன் மூலமாக எக்ஸ்சேஞ்சர் உஷார்படுத்தப்பட்டது. டெலிஃபோன் வைக்கப்படும் முன் எக்ஸ்சேஞ்சில் இருந்து பதில் வந்து விட்டது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்கிற சிலோன்காரரின் வீட்டில் விருந்துக்காக அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் போன் சர்வே இது. போலீஸ் வண்டியுடன் அலறலுடன் சரேல் சரேல் என்று புறப்பட்டன. விருந்து மண்டபத்தில் சலிப்புடன் அமர்ந்திருந்தான் ராம். அனைத்தும் வராததுமாக வீட்டை சுற்றி பார்க்கிறேன் என்று கிளம்பி போன வித்தியாவை இன்னும் காணவில்லை. பின்னால் இருந்து புஷ்செடிக்கு அந்த பக்கம் பேச்சு குரல் கேட்டது. சுவாரஸ்யமின்றி இருந்தவன் இந்திய பெண் என்கின்ற வார்த்தையை கேட்டதும் நிமிர்ந்து கவனிக்க தொடங்கினான். அந்த தொடர் கொலைகள் நடக்கும் போதெல்லாம் அங்கு ஒரு இந்திய பெண் வந்திருக்கின்றாள். இன்ஜின் டிரைவர் சாட்சியம், ஹோட்டல் மேனேஜர் வாக்குமூலம் எல்லாமே உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கும் அளவுக்கு ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த குடும்பம் சேர்ந்த பிலிப்ஸ் இங்கே வந்திருக்கின்றான். நல்ல வேளை இந்திய பெண் யாரும் கண்ணில் படவில்லை. பகீரென்றது ராமுவுக்கு. லண்டன் வந்தது முதல் இரவுகளில் அவள் கேட்கும் தனிமை, அந்த நியூடிஸ்ட் காலனி பயங்கரம், டெலிஃபோனில் கேட்ட அந்த கரகரப்பான ஆண்குரல், மெல்ல எதுவோ புரிவது போல இருந்தது. வித்யா என்ற அரருடன் எழுந்து நின்றான். கும்பலில் அவளை தேடி அவசரமாக நடந்தான். எங்கே அந்த இந்திய பெண்? எழுந்து நின்று கேட்டான் பிலிப்ஸ். தள்ளாடினான். Where is she? Bring her to me என்று கத்தினான். நண்பர்களின் கும்பல் சிரித்தது. அவன் குடிக்க மாட்டான் என்று தெரிந்தது. 2 LSD மாத்திரைகளை கொக்கோ கோலாவினுள் கரைத்து கொடுத்திருந்தார்கள். அவனுக்கே தெரியாமல். அதோ அந்த குளத்தில் நீச்சல் அடிக்கின்றான், ஆடையே இல்லாமல், நிர்வாணமாக என்றார்கள் வேண்டுமென்றே. தட்டு தடுமாறி நடந்து போனான் பிலிப்ஸ். போனை வைத்தாள் வித்யா. அவளிடம் மாற்றம் இருந்தது. பேய்த்தன்மை தெரிந்தது. அலங்கார விளக்கின் பல்பை திருகி எடுத்தாள். மண்டபம் இருட்டில் ஆழ்ந்தது. கீழே கிடந்த சிகரெட் பட்டியிலிருந்து சரிகையை உருவி எடுத்து பல்பின் செருகுமிடத்தில் வைத்து மீண்டும் திருகினாள். பொட்டென்று அந்த சுற்றுப்புறம் பூராவும் மின்சாரம் தடைப்பட்டு போயிற்று. இருட்டில் மூழ்கியது விருந்து தோட்டம். வித்யா என்று முன்னேறி ஓடிய ராம் மீது மோதி குளத்தின் அருகே வந்து விழுந்தான் பிலிப்ஸ். எழுந்து நின்றான். Where is she என்று கத்தியவாறே குளத்தை சுற்றி சுற்றி வந்தவன் அந்த உருவத்தின் மீது மோதி விழுந்தான். உற்று பார்த்து இழித்தான். Is it you என்றவனுக்கு லாவெண்டர் மனம் கைக்கு முத்தமிட்ட போது அவன் ரசித்த அதே மனம் அவளை அடையாளம் காட்டிற்று. அவளை அணைக்க முயன்றவன் தனது மார்பின் மீது 2 முரட்டு கைகள் தடுப்பதை உணர்ந்தாள். வெறிப்பிடித்த ஓநாய் பார்வை, பாம்பு போன்ற உசன் மூச்சு, தெற்றுப்பல் தெரிய கோரமான சிரிப்புடன் அது முரட்டுத்தனமாக தள்ளிவிடவே நிலை தடுமாறி தண்ணீரில் விழுந்தான். நல்ல வேளை, ஆழம் அதிகமில்லை. கழுத்தளவில் நீரில் நடந்து அவன் கரையேற முயன்ற போது முகத்தை பிடித்து முரட்டுத்தனமாக தள்ளியது அது. போதை கலைய பீதியுடன், ஏய், என்னை தள்ளாதே, எனக்கு நீச்சல் தெரியாது என்றவனின் முன்னுச்சி மயிராய் இறுகி பிடித்து நீரில் அழுத்தியது அது. மிகுந்த பிரயாசையுடன் தன்னை விடுவித்து கொண்டவன் கேட்டான். என்னை கொலை செய்ய பார்க்கின்றாயா பிச் என்றவன். அது மீண்டும் முன்னிச்சி மயிராய் இறுக பிடித்த போது அதன் கொலைவரியை உணர்ந்தான். முகம் வெளுத்தது. நீ நீ மம்மி சொன்ன அந்த இறந்தவன் நீதானா? அப்படியானால் நான் சாகப் போகின்றேனா என்றவன் பீதியுடன் அலறினாள்.
ஹெல்ப் மீ, ஹெல்ப்! அவன் அலறல் சூழ்நிலையின் ஆரவாரத்தில் அமுங்கி போயிற்று. முகத்தை நீரில் அமுழ்த்தியது. மூச்சுக்காக போராடினான். அவன் துடித்த துடிப்பில் தெறித்த நீர் அவள் மேக்ஸி கவுனை நனைத்தது. 1 நிமிடம், 2 நிமிடம். துடிப்படங்கியது. கால்கள் தானாக பின்புறமாக எழும்பி வந்தன. மிதந்தான். அத்தியாயம் 7. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். பள்ளிக்கூடம் வகுப்பு நடக்கின்றது. சரித்திர ஆசிரியையின் பேச்சு திரிந்து வந்து பில்லி சூனியக்காரர்களை பற்றி வருகின்றது. பிரிட்டிஷ்காரர்கள் நம் நாட்டை ஆளும் போது அப்படிப்பட்ட சூனியக்காரர்களை நாடு கடத்தி சென்று சுட்டு கொண்டார்கள். திடீரென்று எழுந்து நிற்கும் மாணவி ஒருத்தி, உண்மைதான், என் அப்பாவை அப்படித்தான் சுட்டு கொன்றார்கள். அதை நேரில் பார்த்த நான் இதயம் வெடித்து செத்து போனேன். இப்போது அவர் ஆவி லண்டனில் அலைகின்றது என்றால் மெய்சிலிர்த்து போயிற்று அனைவருக்கும். போலீஸ் வாகனங்கள் ஒளியை சிந்தின. இந்திய பெண் யாராவது இருக்கின்றார்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதும், இதோ மிஸ் வித்யா என்று பெர்னாண்டஸ் கூறியதும் அதிர்ந்து போனான் ராம். மிஸ்ஸஸ் பசு பானர்ஜி, மிஸ் சோபனா, மிஸ் ராஜாத்தி, கல்யாணராமன் என்று அவர் அடுக்கிக் கொண்டே போனதும் போலீஸ் இந்த முறை தோற்றது. நீச்சல் தெரியாத பிலிப்ஸ் நெரிசல் காரணமாக தண்ணீரில் தவறி விழுந்து இறந்தான் என்று தீர்மானிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. காரில் திரும்பும் போது ராம் கவனித்தான். அவன் ஆடைகளில் திட்டு திட்டாக ஈரம் இருந்தது. சோர்வுடன் அவன் தோளில் சாய்ந்தவாறு தூங்கிக் கொண்டிருந்தாள் வித்யா. அன்றிரவு கல்கத்தாவுக்கு லைன் கேட்டு கொண்டிருந்தான் ராம். டெலிபோன் ஒலிக்க ஆரம்பித்ததும் பாய்ந்து எடுத்தான். ஹலோ அங்கிள் என்றான். போனில் வித்யாவின் அப்பாவின் குரல் பதறியது. ராம், நீயா? லண்டனில் இருந்தா பேசுகிறாய்? அப்பா, என் மகளுக்கும் லண்டனில் அல்லவா இருக்கின்றாள். எப்படி இருக்கின்றாள் வித்யா? புரியாத புதிராக இருக்கின்றாள் மாமா. இரவு நேரங்களில் என்னை பிரிந்து தனியாக இருக்கின்றாள். அவள் நடவடிக்கைகள் எல்லாம் மர்மமாக இருக்கின்றன. இங்கே வேறு ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து கொலைகள் வேறு நடக்கின்றன. ஒரு விஷயம் சொல். அவள் கழுத்தில் இருக்கும் தாயத்து எங்கேயாவது தரையில் விழுந்ததா? ஆமாம், கடற்கரைக்கு போகின்ற வழியில். சரி சரி, நாளை இரவு என்னை ஏர்போர்ட்டில் சந்தி வைத்து விட்டார். குழப்பத்துடன் கையை நெரித்து கொண்டான் ராம். விடிய விடிய யோசனையில் இருந்தான். மறுநாள் காலையில் இடுகாட்டில் 3ஆவதாக சிலுவை ஒன்று நடப்பட்டது. நீக்ரோ ஆயாவை உலுக்கியவாறு கதறிக்கொண்டிருந்தார் திருமதி மார்த்தா மேக்மில்லன். இந்த கோரத்தை பார்க்கவா என்னை காப்பாற்றினாய்? சொல்லு, என்னை ஏன் காப்பாற்றினாய்? ஓ ஜீசஸ் கிரைஸ்ட்! இந்த அமைதியற்ற ஆத்மாவிடமிருந்து எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறதே. மகளே, பாதிரியார் சொன்னார். உண்மையிலேயே இது ஒரு சாத்தானின் வேலை என்று நம்புகின்றாயா? அப்படியானால் இன்று மாலை குழந்தைகளை அழைத்து கொண்டு சூரியன் மறையும் முன் சர்ச்சுக்கு வந்துவிடு. இரவு முழுவதும் அங்கேயே தாங்கியிரு. கர்த்தரின் ஆலயத்து எல்லைக்குள் எந்த ஆத்மாவும் எழுந்து வர முடியாது. உங்களை நான் காப்பாற்றுகின்றேன். முகத்தை துடைத்து கொண்டாள் திருமதி மார்த்தா மார்க். அந்த கும்பலின் ஒரு ஓரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ராம். அவனையும் மீறி கண்கள் கலங்கின. ஊரே கலவரப்படுகின்றதே. அந்த குடும்பத்தின் தொடர் கொலைகளை பற்றி கார் ஓட்டிக் கொண்டிருந்த ராம் கேட்டான். நீ என்ன நினைக்கிறாய் வித்யா? வித்யாவின் முகம் இறுகியது. கடைகளை வேடிக்கை பார்த்தால் போலியான சுவாரஸ்யத்துடன். அடுத்தடுத்து 4க்கு ஒரு கொலை. நம்பவே முடியவில்லை. காலையில் ஸ்விம்மிங் போக வேண்டாம் ராம். போலியாக ஒரு கொட்டாவியை வெளியேற்றினாள் வித்யா. சோம்பல் அதிகமாகிவிட்டது. போலீஸ் திணறுகின்றது. கொலை என்று பச்சையாக உணர்ந்திருந்தாலும் நிரூபிக்க முடியாத நிலை. காஃபி சாப்பிட்டும் தலைவலி போகவில்லை ராம். பேச்சை மாற்றினாள். ஹோட்டலுக்கு விடு. கொஞ்சம் தூங்கினால் சரியாகிவிடும். அவனுக்கு புரிந்தது. மௌனமாக காரோட்டினான். தொலைவில் இருட்டில் மூழ்கி கிடந்த மாளிகையை சுட்டி காட்டினான். இதுதான் அந்த குடும்பம் இருக்கும் வீடு. அவனையே உறுத்து பார்த்தாள் வித்யா. இரவு அந்த குடும்பம் முழுவதும் சர்ச்சுக்கு போய் தங்க போகின்றது. அந்த அம்மா நம்புவது போல ஒரு இறந்தவனின் ஆவி செய்யும் கொலையாக இருந்தால் அது இன்றைக்கு நடக்காது. ராம், உன்னை ஒன்று கேட்கட்டுமா? தீர்க்கமாக கேட்டாள். அந்த கொலைகளை நான் தான் செய்கின்றேன் என்று சந்தேகப்படுகின்றாயா? சொல்வதை வெளிப்படையாகச் சொல்.
வித்யா, போதும், என்னை தனிமையில் விடு, அழுதாள் வித்யா. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கார் ஹோட்டல் போர்டிகோவில் நின்றதும் ஒன்றும் பேசாமல் இறங்கி ஓடினாள். இருட்டான இடத்தில் காரை பார்க் செய்த ராம் காத்திருந்தான். அவன் அறையில் ஜன்னலில் சற்று நேரம் வெளிச்சம் தெரிந்தது. பிறகு இருட்டில் மூழ்கியது. அவள் வெளியே வந்து நின்றாள். சோர்வுடன் தெரிந்தாள். போர்டிகோவுக்கு வந்து நின்ற காரில் ஏறி டிரைவர் ஸ்தானத்தில் அமர்ந்தாள். தோட்டத்தை சுற்றி வந்த கார் இறங்கிச் சென்றதும் இருட்டில் நின்றிருந்த ராமின் கார் சரேலென பாய்ந்து வெளியேறியது. அவளை பற்றிய ரகசியங்களை அறியும் ஆவலும் பரபரப்புமாக இருந்தான் ராம். அதை அறியாத வித்யா சோர்வுடன் காரோட்டி போய்க் கொண்டிருந்தாள். மேடான சாலை, இரண்டு புறமும் அடர்த்தியான பார்லி பண்ணை. காவலுக்கிருந்த கிழவன் சுருட்டை பற்ற வைத்து கவனித்தான். சாலையில் ஆழ்ந்து நெகிழ்ந்து மெதுவாகவே வருகின்றது ஒரு கார். அதை ஓட்டி வருபவள் ஒரு பெண், இந்திய பெண். வர வர இந்த இந்திய பெண்களை கூட தைரியசாலியாக வருகின்றார்களே. இரவு இந்த நேரத்துக்கு பிறகு ஊருக்கு வெளியே இத்தனை தூரம், அதுவும் தனியாக காரோட்டி வருகின்றாளே. கட்டில் கால்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பெரிய அல்சேஷன் நாய்களை தட்டி கொடுத்தான். படுத்தான். முன்னங்கால்களை நீட்டி அதில் முகத்தை பதிய வைத்து அந்த முரட்டு நாய்களும் கண்களை மூடி தூங்கலாயின. கும்பல் கும்பலாக சாலையை அடைத்தவாறு போய்கொண்டிருந்த மாடுகளின் நடுவே குதிரையின் லகானை பிடித்தவாறு நடந்து போய்கொண்டிருந்தான் கவ்பாய் ஒருவன். கார் வருவதை அறிந்து மாடுகளை ஒதுக்கி வழிவிட்டு கூட சாவகாசமாக வந்து கடந்து போவதை வியப்புடன் பார்த்தான். ஒரு பெண் மட்டுமே தனியாக போகின்றாள் என்பதை உணர்ந்து அவனது இளம் வயது குறும்பு மீறிட்டது. உய் என்று விசிலடித்தான். அதை லட்சியம் செய்யாமலே ஆழ்ந்து நெகிழ்ந்து மெதுவாக போயிற்று அந்த கார். மீண்டும் ஹார்ன் ஒலி. திரும்பினான். இன்னொரு கார் வருகின்றது அவசரமாக. சாலையை விட்டு இறங்கி சென்று அந்த கார் நின்றது. அதன் முன் விளக்குகளின் ஒளியில் சிதைந்து இட்டு போன பிரம்மாண்டமான அந்த கதவுகள் தெரிந்தன. அது ஒரு பழைய கல்லறை மைதானம். காரின் முன்விளக்குகள் அமர்த்தப்பட்டதும் இருள் சூழ்ந்தது. இறங்கி நடந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் மின்னல் ஒளியில் பளிச்சிட்டது. தொடர்ந்து பெரிய இடியொன்று உருண்டு புரண்டு வந்து போயிற்று. அவள் கைப்பட்டு நகர்ந்ததும் இட்டுப்போன அந்த கதவுகளில் இருந்து தூசும் மரத்தூளும் சரிந்து பறந்தன. நடந்தாள் வேகமாக. சிலுவைகள், சதுக்கங்கள், மறைந்த மனிதர்களின் நினைவு சின்னங்கள். நடந்தாள். அசையாத மரங்கள், இஷ்டம் போல பரவி மண்டி கிடக்கும் செடிகள், கொடிகள், பராமரிப்பு குறைய சுட்டி காட்டியாலும் தன்மைகள். நடந்தாள். ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் வந்ததும் நின்றாள். மண்டி கிடந்த செடி கொடிகளை விலக்கி அப்புறப்படுத்தினாள். பாலடைந்த ஒரு கல்லறையின் பாதி எழுத்துக்கள். மிஸ்டர் பாலி, இந்தியன் மறைவு. மண்டியிட்டு அமர்ந்தாள். அப்பா என்றாள் மென்மையாக. அமைதியான அந்த இடத்தை விட்டு ஏன் எழுந்து வருகின்றீர்கள்? உங்களுக்கு கொடுமை இழைத்தவரை பழி வாங்கியாயிற்றே, அதோடு அமைதி அடையக்கூடாதா? அவன் குடும்பத்தையே அழிக்க ஏன் துடிக்கிறீர்கள்? வேண்டாம் அப்பா, இது கொடுமை. ஒரு பாவமும் அறியாத அவர்கள் ஏன் சாக வேண்டும்? பளிச்சென்ற மின்னல்கள் தோன்றி மறைய பயங்கரமாக ஒரு இடி புரண்டு வந்து போயிற்று. நான் வாழ ஆசைப்படுகின்றேன் அப்பா. இந்த உலகம் இனிமையானது. என் காதலர் அழகானவர். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு அழகானவர். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நான் தான் அந்த தொடர் கொலைக்காரி என்று தெரிந்தால் வேண்டாம் அப்பா. என் வாலிப கனவுகள் வாழ்க்கைக்கு உதவாமல் போய்விடக்கூடாது. கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன். என்னை விட்டு விடுங்கள். இயற்கையோடு துல்லியமான இந்த மழை நீர் திவலைகளோடு கலந்து விடுங்கள். உணர்வு. அந்த சமாதி அசைவது போன்ற உணர்வு. வேண்டாம் அப்பா, வேண்டாம். எழுந்து வராதீர்கள். அலறியவள் அமைதியானாள். யாரோ கைகளை பிடித்து பின்புறமாக முறுக்குவது போல நெளிந்தாள். துவண்டாள். சமாதியின் மீது கவிழ்ந்து விழுந்தாள். மரப்பொந்துகளில் ஒளிந்திருந்து கேட்டான். கோட்டான் ஒன்று பயங்கரமாக அலறியது. அதனால் தூக்கம் கலைந்த பறவைகள் இறைந்தபடியே பறந்தன. அமைதியின்றி அல்லாடின.
கருப்பு நிற சாமிய பூனை ஒன்று மெதுவாக நடந்து வந்து சமாதியின் மீது ஏறி அவள் முகத்துக்கு காண முயன்று தோற்று கொண்டிருந்தது. சமாதியின் மீது பறந்து கிடந்த கைகள் உயிர்ப்பு பெற்றபோது கட்டை புல்லை முரட்டுத்தனமாக பிடுங்கி எறிந்தது. நிமிர்ந்து அந்த முகத்தில் பெண்மை இல்லை, பேய்த்தன்மை இருந்தது. தெற்றுப்பல் தெரிய கோரமாக சிரித்தாள். அந்த ஓநாய் கண்களை சந்தித்ததும் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் இழுத்து விட்டது போல கிரீச்சிட்டு அலறிய சயாமி பூனை தலை தெறிக்க ஓடி பறந்தது. பறவைகளின் கூச்சலில் பீதி நிரம்பியது. மெதுவாக எழுந்து நடந்தாள். இல்லை, அது நடந்தது. வெளியே கார் அருகே காத்து நின்ற ராம் நிமிர்ந்தான். அவள் வருகின்றாள். விரித்த கைகள் விரித்தே இருக்க மடங்காத கால்களுடன் ஓநாயைப் போல வீறிட்டவாறு வருகின்றாள். வித்தியா என்று அவளை நெருங்கிய போது பளார் என்று அரைந்து தள்ளியது அது. மரக்கதவில் மோதிக்கொண்டவன் சரிந்து விழுந்து மயங்கி விட்டான். அமைதியாக போய்கொண்டிருந்த மாடுகள் திடீரென்று அமைதி குலைந்ததும் அப்படியும் இப்படியுமாக ஓடுவதும் கதறுவதுமாக இருந்தன. காரணம் புரியாமல் திணறிய அந்த கவ்பாய் பையன் திகைத்தான். முன்னால் அதே கார் வருகிறது. அதே பெண் தெரிகிறாள். குறும்புடன் அவன் விசிலடிக்க முயலும் முன் அந்த கார் மாட்டு கும்பலின் நடுவிலே நுழைந்து விட்டது. பயங்கரமாக வீறிட்ட மாடுகள் கலைந்தன, ஓடின. ஒரே ஒரு பெரிய காளை மட்டும் கோபத்துடன் பாய்ந்து காரை முட்டிய வேகம் வலது பக்க கதவு நசுங்கியது. நிதானமாக திரும்பி பார்த்தது அது. அந்த பார்வை தீயாய் தீக்கனலாய் சுட அலறிக்கொண்டு 4 கால் பாய்ச்சலில் ஓடியது அந்த காளை. கோபத்துடன் இடது பக்கமாக வந்த அந்த உருவத்தை பிடித்து திருப்பிய அந்த கவ்பாய் பையன் திடுக்கிட்டு பின்வாங்கிய வேகம் சாலை சரிவில் தடுமாறி விழுந்து மறைந்தான். காலியாகிவிட்ட சாலையில் கார் பறந்தது. அடசட்! ஊளையிடும் அழுநாய்களை எழுந்து நின்று அதட்டிய அந்த கிழவன் கவனித்தான். மேடான சாலையில் அந்த இந்திய பெண்ணின் கார் நிற்கின்றது. ஏதாவது உதவி கேட்கின்றாளோ என்று மேடேறி போனான். அவன் பேசும் முன் வாய் விட்டு சிரித்தது அது. கார் சரேல் என்று புறப்பட்டு பறந்தது. உடற் சிரிக்க வியர்த்து வழிய நின்றான் கிழவன். அது அந்த சிரிப்பு பெண்ணின் குரலா அது? கார் மறைந்ததும் நாய்களின் ஊளையிட்ட அழுகையும் நின்றது. புரியாத நிலையிலேயே இறங்கி வந்த கிழவன் அணைத்து விட்ட சுருட்டை மீண்டும் பற்ற வைத்து கொண்டான். அவன் உடல் காரணமின்றி இன்னமும் நடுங்கிக் கொண்டே இருந்தது. தூக்கம் பிடிக்காமல் நீண்டு படர்ந்த சர்ச் வராண்டாவில் நடமாடிக் கொண்டிருந்த திருமதி மார்த்தா மார்க் திடுக்கிட்டார். தொலைவில் சாலையில் பொபி ஓடுவது தெரிந்தது. பொபி என்று அலறிவிட்டார். சர்ச்சின் நீண்ட படிக்கட்டுகளில் இறங்கி ஓடிய போது பரந்து விரிந்து கிடந்த மைதானத்தை ஓட்டி கடந்த போது எல்லாம் மனம் ஓலமிட்டவாறு இருந்தது. பொபி! சொத்தென்று மோதி நின்ற சின்ன உருவத்தை அள்ளி எடுத்தாள். நல்ல வேளை அது பொபி இல்லை, வேறு யாரோ ஒரு சின்ன பையன். மம்மி அடிப்பாங்க, பேனாவை தொலைச்சிட்டேன். கையை விரித்தது அது. மம்மியோட பேனா அழகா கோல்ட் மூடி போட்டிருக்குமே. சிரிப்பு வந்தது அவருக்கு. வா, வீட்டை காண்பி. ராத்திரி நேரம் இப்படி தனியே வெளியே வரலாமா? ஆபத்தில்லையா? ஆபத்துன்னா என்ன ஆண்டி? அந்த குழந்தை அணைத்து கொண்டாள் பிரியத்துடன். மை காட், இவ்வளவு தூரமா ஓடி வந்திருக்கின்றாய் நீ என்று வியந்தவாறு காலிங் பெல்லை அழுத்தினாள். பூம் பூம் என்று இனிமையான இசைத்தது அது. கதவை திறந்த பெண்ணுக்கு இளம் வயது. சிரித்தவாறு நின்றிருந்தவள் பார்வை பையனை பார்த்ததும் பென்னி என்று அதட்டினாள். மறுபடியுமா வெளியே ஓடிட்ட? மிரட்டாதேம்மா, அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கின்றான். பென்னி, உன் ரூம் எங்கே என்று கேட்டவாறு உள்ளே நடந்தார் திருமதி மார்க். ஆண்டி, நான் பேனாவை தொலைச்சதை மம்மி கிட்ட சொல்லாமல் இருந்தா ஒரு முத்தம் கொடுப்பேன் என்றவன் பொச்சென்று முத்தமிடவே சிரித்தவாறு அறைக்குள் போய் அவனை கட்டிலில் விட்டுவிட்டு வெளியே வந்தார். பேசாமல் தூங்கணும் என்கின்ற குறிப்போடு. அவர் கீழே இறங்கி வந்தபோது அந்த பெண் சமையலறைக்கு போய்விட்டிருந்தாள். அவளை பார்த்ததும் சிரித்தாள். களைப்பாக தெரிகின்றீர்கள், கொஞ்சம் காப்பி போடவா, இல்லை டீயா? டீயே போதும் என்றவாறு டைனிங் டேபிள் அருகே களைப்புடன் அமர்ந்தார். நீங்கள் இந்த பக்கத்துக்கு புதுசா? இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லையே.
சாயங்காலம்தான் வந்தோம். சர்ச்சில் தங்கியிருக்கின்றோம். அவன் கண்களில் வியப்பு தெரிந்தது. சர்ச்சிலேயா? அது பெரிய கதை. ஆட்சேபனை இல்லை என்றால் சொல்லுங்களேன். அதற்குள் என் கணவரும் வந்து விடுவார். துணைக்கு அனுப்பி வைக்கின்றேன். சொல்கிறேன். அதற்கு முன்னால் சொல். எனக்கு இதற்கு முன் பார்த்திருக்கின்றாயா? இன்று மாலை பேப்பரில் கூட என் படம் வெளிவந்திருக்கின்றதே. ஓ, நீங்கள்தான் அந்த திருமதி மார்க் முல்லரா? அந்த துர்பாக்கியவதி நான் தான். அவள் நீட்டிய தேநீர் கோப்பையை வாங்கினார். ஏன் இப்படிப்பட்ட பயங்கர சம்பவங்கள் நடக்கின்றன? சொல்கின்றேன். டீயை உறிஞ்சினார். கதையை ஆரம்பிப்பதானால் 50 வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பயங்கரம் நடந்தது. வெறிச்சென்று சூன்யத்தில் ஆழ்ந்து போனவரை சொல்லுங்கள் என்ற அந்த பெண்ணின் குரல் திருப்பியது. அந்த நாள் இந்தியர்களிடம் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தன. பில்லி சூனியக்காரர்கள் என்றாலே நடுங்கி போனார்கள். மந்திரவாதிகள் மனம் போன போக்கில் வாழ்க்கையை ரசித்து கொண்டிருந்தார்கள். சிலர் ஆடம்பர வாழ்வுக்கும் வசதிமிக்க சுகங்களுக்குமாக போலி மந்திரவாதிகளாகி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். என் கணவர் அப்போது கல்கத்தாவில் கவர்னராக இருந்தார். அவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட அயோக்கியர்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து அரசின் அனுமதியின் பேரால் சுட்டு கொன்றார். அந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் அந்த இந்தியனை சந்தித்தேன். வியர்த்துவிட்ட முகத்தை துடைத்து கொண்டு எனக்கு ஒரு சிகரெட் தருவாயா என்றார். கொடுத்தான். பற்ற வைத்து கொண்ட திருமதி மார்க் புகையை வெளியேற்றினார். மனதின் அலர்ச்சி கொஞ்சம் குறைந்தாற் போல இருந்தது. நுரையீரல்களில் புகுந்து புறப்பட்ட புகையிலையின் புகை கொஞ்சம் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. மீண்டும் சொல்ல ஆரம்பித்தார். இந்தியாவின் இயற்கை காடுகளில் பயங்கர மிருகங்களை வேட்டையாடுவது என்றால் என் கணவருக்கு மிகவும் பிடிக்கும். போகும்போது என்னையும் கூடவே கூட்டிக் கொண்டு போவார். நான் அப்போது அவருக்கு புது மனைவி. ஒரு நாள் தலைவலி என்று கூடாரத்திலேயே தங்கிவிட்டேன். துணைக்கு ஒரு இந்தியன் மட்டும் இருந்தான். அவன் முகம் கடுகடுவென்று இருக்கும். அவன் கண்களுக்கு ஒரு விதமான தீர்க்கம் இருந்தது. ஓரிரு வினாடிகளுக்கு மேல் உற்று பார்க்க முடியாது. வெறி பிடித்த ஓநாய் போல இருக்கும் அவன் பார்வை. சிரிக்கும் போது அந்த சிங்கப்பற்கள் இரண்டும் எடுப்பாகி கோரமாக தெரியும். கூடாரத்தின் வெளியே ஏதோ சலனம் கேட்கவே வெளியே வந்த என் மீது சிங்கம் பாய்ந்தது. கூவ நினைத்தேன், முடியவில்லை. ஒரு நொடிக்குள் என்னை புரட்டி புரட்டி எடுத்த அந்த சிங்கம் என் கழுத்தை கவ்வ வந்தது. அப்போதுதான் புரியாத சில வார்த்தைகளை கரகரப்பான குரலில் அவன் சொல்வது கேட்டது. சிங்கம் என்னை விட்டு அவன் மேல் பாய திரும்பியது. இப்போது நினைத்தாலும் உடம்பெல்லாம் சிலிர்க்கின்றது. சிலிர்த்து நின்ற அந்த சிங்கத்தை பார்த்து கைகளை நீட்டி முணுமுணுத்தவாறு உற்று பார்த்தான். பிறகு சிங்கப்பல் தெரிய சிரிக்க ஆரம்பித்தான் கோரம்பாக. பழுக்க காய்ச்சிய இரும்பு கோலால் சூடுபட்டது போல் சிங்கம் வீறிட்டலறி விலகியது. கொஞ்ச நேரம் விழுந்து துடித்தது. பிறகு அசையவில்லை. அவன் தொடக்கூட இல்லை. சிங்கம் செத்து விட்டது. ஆச்சரியம்! அந்த பெண் வியந்தாள். அவன் அந்த மந்திரத்துக்கு அத்தனை சக்தியா? மயங்கி விழுந்த நான் கண் விழித்து பார்த்தபோது வாசலில் பின்புறமாக கைகளை கோர்த்து கொண்டு கம்பீரமாக நின்று சூனிய வேலையை வெறிச்சோடி பார்த்து கொண்டு இருந்தான். என் காயங்களுக்கு கட்டு போடப்பட்டிருந்தது. அவனது அந்த மனிதாபிமானம் என் மனதை தொட்டது. நன்றி என்றேன். பதில் இல்லை. நீ மந்திரவாதியா என்றேன். மெதுவாக திரும்பி பார்த்தான். நெருங்கி வந்தேன். 2 தோள்களையும் பற்றி உலுக்கினான். ஆமாம், மந்திரவாதிதான். ஆனால் உன் கணவர் நினைப்பது போல் ஏமாற்றுக்காரன் இல்லை. அதை ஆக்க வேலிக்கு பிணி தீர்க்கவும் உபயோகிக்கின்றேன். அதனால்தான் இன்றும் ஏழையாகவே இருக்கின்றேன். புரிகிறதா என்றவன் சிறு பெண்ணை இழுத்து வந்து காட்டினான். பலகீனமாக இருந்தால், இருதய நோயாளியாக தெரிந்தாள். எனக்கு இருக்கின்ற செல்வமெல்லாம் இதோ இந்த மகள்தான். இனிமேலாவது இந்த மாதிரி அதிகார கொலைகளை செய்யாமல் இருக்கும்படி உன் வீட்டுக்காரிடம் சொல்கின்றாயா என்று அதட்டினான். நான் சரி என்றதும் விட்டுவிட்டான். அதை என் கணவரிடம் நான் சொல்லவில்லை. சொன்னால் எங்கே அவனையும் அழித்து விடுவாரோ என்று பேசாமல் இருந்து விட்டேன். அப்படி சொல்லாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று பிறகுதான் தெரிந்தது. வேறு ஒரு சூழ்நிலையில் அவனை அடையாளம் கண்டுவிட்ட என் கணவர் அவனை லண்டனுக்கு கொண்டு வந்து சுட்டு கொண்டு விட்டார். மை ஜீசஸ் கிரைஸ்ட்! அப்புறம்
கடைசி நேரத்தில் தான் எனக்கு எல்லாமே தெரிந்தது. ஆனால் நான் வாயைத் திறக்கும் முன் எல்லாமே முடிந்து விட்டது. அநியாயமாக என்னை கொல்கின்றாய் நீ. இந்த அதிர்ச்சியில் என் ஒரே மகளும் மாரடைப்பால் செத்து விட்டாள். என் பரம்பரையே அழித்து விட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட என் பரம்பரைக்கு நீ முற்றுப்புள்ளி வைத்தது போல உன் பரம்பரையையும் அழிப்பேன். இறந்தாலும் எழுந்து வருவேன். உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கி அழிப்பேன் என்று அவன் கத்தியது. சல்லடை கண்களாக உடம்பை துளைத்து விட்ட குண்டுகளோடு அவன் நடந்து வர பார்த்தது. செத்து விழுந்த பிறகும் அவன் பார்வை இவர் மீதே நிலைத்து நின்றது. எல்லாமே வினாடிக்குள் நடந்து முடிந்து விட்டது. டெலிபோன் கிறுகிறுத்தது. பேசினாள். அவர் வர நேரமாகும். துணைக்கு நான் வரட்டுமா? துணை இல்லாமல் போகக்கூடாத வயசு உனக்குத்தான் பெண்ணே. நான் சமாளித்து கொண்டு போய்விடுகிறேன். குட் நைட். அவள் வெளியேறியதும் மீண்டும் டெலிபோன் ஒலிக்க ஆரம்பித்தது. எடுத்து காதில் பொருத்தி கொண்ட அந்த பெண் ஹலோ என்று காத்து நின்றாள். பாம்பின் சீற்றம், புயலின் கூவல். ஹலோ என்றால் மீண்டும் புரியாமல். பொது டெலிபோன் கூண்டுக்கு வெளியே வந்து நின்று போலீஸ்காரர்களும் வந்திறங்கிய இன்ஸ்பெக்டர் சற்று தள்ளி ஒரு கார் புறப்பட தயாராக இருட்டில் இருப்பதை உணர்வோடு ஆவலோடு நெருங்கினார். உள்ளே ஒரு பெண் மட்டும் தனியாக தெரியவே ஏமாற்றம் படிய, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் முன்பு ஒரு ஆள் டெலிபோன் பேசினதை கேட்டீர்களா என்று கேட்டார். இல்லை என்பதை தொடர்ந்து சரேல் என்று பாய்ந்து சென்றது கார். சற்று பொறுத்துத்தான் இன்ஸ்பெக்டருக்கு உரைத்தது. கர்ண கடூரமான அந்த குரல் ஒரு பெண்ணின் குரலா அது? அடுத்த வினாடி பரபரப்புடன் காரில் ஏறிக்கொண்டார். அந்த காரை தொடர்ந்து போ என்று உத்தரவிட்டார். சாலையில் நடந்து கொண்டிருந்த திருமதி மார்க் எதிரே கார் வருவதைக் கண்டு ஒதுங்கினார். அவர் ஒதுங்க அவரையே மோத வருவது போல அதுவும் ஒதுங்குவது கண்டு சாலையோரத்துக்கே போய்விட்டார். மயிரிழையில் சிராய்த்தவாறு பறந்து போயிற்று கார். இனம் புரியாத பயம் நெஞ்சை துளாவ வேகமாக நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் அதே கார் அதே வேகத்துடன் திரும்பி வந்தது. அது தன்னை மோதுவதற்காகவே வருவது போன்ற பிரமை அவரை நடுங்க வைத்தது. வினாடிக்கும் குறைவான நேரம் அந்த முகத்தை பார்த்தார். அதே பார்வை, அதே சிரிப்பு. அடையாளம் புரிந்துவிட்டது. நடை ஓட்டமாக மாறியது. ஹெல்ப், ஹெல்ப் மீ என்று கத்தியவாறு ஓட ஆரம்பித்தார். கண்கள் இருண்டன. இதய துடிப்பு வேகம் படபடத்தது. இல்லை இல்லை, இங்கே மயங்கி விழக்கூடாது. எப்படியாவது சர்ச் எல்லைக்குள் போய்விட வேண்டும். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், என்னை காப்பாற்றுங்கள். முனைந்து ஓடினார். பின்னாலிருந்து மீண்டும் வெளிச்சம். திரும்பியவரின் கண்கள் பீதியுடன் விரிந்தன. இதய துடிப்பு மிக வேகமாக படீரென்று நின்றுவிட்டது. துவண்டு சாலையின் குறுக்கே விழுந்தார். காரின் முன்விளக்கு ஒளி தரையில் தவழ்ந்து வந்து அவர் மீது படர ஆரம்பித்தது. நெருங்கி நின்ற வண்டி போலீஸ் கார். அத்தியாயம் 8. ஒரு சில பழைய நிகழ்ச்சிகள். கல்கத்தாவில் கிறிஸ்துவ நண்பர் ஒருவரின் சவ அடக்கத்துக்கு ஊர்வலத்தோடு போயிருந்த தம்பதிகள் எல்லாம் முடிந்ததும் தங்களோடு வந்த பெண்ணை தேடினார்கள். கண்டுபிடித்த போது அந்த பெண் ஏதோ ஒரு சூனியத்தை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தாள். பெற்றோர்களின் பதட்டங்களை இலட்சியமே செய்யாமல் இருந்தவள் திடீரென்று ஆ என்று ஆண் குரலில் கர்ஜித்த பின் அதே கரகரப்பு குரலில் சொன்னாள், இவனை லண்டனுக்கு அனுப்புங்கள். இவள் அப்பாவின் ஆத்மா இவளை தேடி அலைகின்றது என்றதை தொடர்ந்து சுருண்டு மயங்கிவிட்டாள். வங்காளி மாந்திரிகர் ஒருவரை அன்று மாலை சந்தித்தார்கள். தக்கை போன்ற தாயத்து ஒன்றை கருப்பு நூலில் கட்டி அவள் கழுத்தில் மாட்டிவிட்டார். தரையில் விழுந்தால் சக்தி இழந்துவிடும், ஜாக்கிரதை என்ற குறிப்போடு. கொதாய் கேமுன் ஆசேன். புரியாத மொழிகள். தொளதொளப்பான ஜிப்பாவின் பையில் செருகிய வேட்டியின் முனை. வங்காளங்களின் நடமாட்டம் சௌரங்கியை கலகலப்பாக்கி கொண்டிருந்தது. போக்குவரத்து நெரிசல். ராம் காரில் அமர்ந்து காத்திருந்தான். போலீஸ்காரரின் கைஜாடைக்காக காத்திருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு கலேத்துறைக்கு போகும்போது வழியில் அந்த வித்தியா
வேகம், இன்னும் வேகம் போ என்றதும், நோ பேபி, என்னதான் உலகம் சுற்றினாலும் கடைசியில் இந்தியாவுக்குத்தானே திரும்ப வேண்டும். இங்கே பரபர என்று பறந்து பழகிவிட்டால் அப்புறம் கல்கத்தா நெரிசலில் கார் ஓட்டும் போது தூக்கம்தான் வரும் என்றதும் நினைவுக்கு வந்தது. நிஜமாகவே கொட்டாவி வரும் போலிருந்தது. சிரித்து கொண்டான். இரண்டாவது தாஜ்மஹால் என்று வர்ணிக்கப்படும் வெள்ளை மாளிகையான விக்டோரியா மெமோரியல் அடக்கமான அமைதியாக இருந்தது. அத்தனை கூச்சலிலும் அந்த நெரிசலிலும் உனக்கு எல்லாம் ஒரு ஒற்றுமை உண்டு. மாளிகையை பார்த்து மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். எத்தனையோ பயங்கரங்களுக்கு நடுவில் நானும் அமைதியாக நிற்கின்றேன். பெருமூச்சை வெளியேற்றும் போதுதான் விசில் சப்தம் அழைத்தது. கிளட்சை திருகி பிரேக்கை விடுவித்து ஆக்சிலேட்டரை அழுத்தினான். நவ்ரோஜ் ரோட்டின் ஒரு பெரிய கட்டடத்தின் வாசலில் அவன் கார் வந்து நின்றது. படியிறங்கி வந்து கார் கதவை திறந்து விட்டான். யூனிஃபார்ம் அணிந்த ஒரு டவாலி. குட் மார்னிங் சார் என்றான். ராம் இறங்கி போனதும் அவனது பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அடக்கமாக அவன் பின்னாலேயே நடந்தான். முழுவதுமே குளுமை சாதனம் பொருத்தப்பட்ட ஆபீஸ் ஹாலை கடக்கும் போது எல்லோரும் எழுந்து நிற்க கையசைப்பிலேயே அமரச் சொல்லிவிட்டு நடந்தான். பிரபலமான புனர் ஒருவரினால் நவீனமயமாக்கி அலங்கரிக்கப்பட்ட தனது அறையில் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தான். மேஜை டிராயரை இழுத்தபோது இரட்டைப்பட சட்டத்தின் ஒன்றில் வித்யா சிரித்து கொண்டிருந்தாள். மற்றதில் நிஷா போனில் குறும்பு பண்ணி கொண்டிருந்தாள். நிஷா அவனது 3 வயது மகள். இன்டர்காம் உரிமையதும் தட்டிவிட்டு எஸ் என்றான். ட்ரங்கார் ஃப்ரம் மெட்ராஸ் சார், பிரைவேட் செக்ரட்டரி பிந்து முகர்ஜி சொன்னாள். மிஸ்டர் சுவாமிநாதன் ஆன் த லைன். என்று அனுமதித்துவிட்டு டெலிஃபோனை வைத்துவிட்டு பிரியதர்ஷினியை தூண்டிவிட்டான். எடுத்த அடுப்பிலேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றது பிரியதர்ஷினியின் குரல். ஃபர்ஸ்ட் சே குட் மார்னிங் அதட்டினான் ராம். மரியாதையாக பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவுக்கு முதல் தேவை. குட் மார்னிங் சார். சோஃபாவில் சாய்ந்து கொண்டான் ராம். இப்ப சொல், என்ன விஷயம்? லண்டன் பார்ட்டி ஒப்புதல் அனுப்பியிருக்கின்றது. மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கு ஆன ஆர்டரை அனுப்பியிருக்கின்றார்கள். லண்டன் பார்ட்டி? யூ மீன் ஜாக்சன் அண்ட் கோ? தொடர்பு கொள்ளும்படியாக நான் சொல்லவில்லையே. நீங்கள் அப்போது ஊரில் இல்லை. லியன்னா போயிருந்தார்கள். பெரியவர்கள்தான் கடிதத்தில் கையெழுத்து போட்டார் சார். நழுவும் நினைவை இழுத்து பிடித்தான் ராம். சரி சரி, ஆர்டரை தன் பார்வைக்கு அனுப்பி வை, அவ்வளவுதானே? சார், இது விஷயமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட நாளைக்கு நீங்கள் லண்டன் போக வேண்டி இருக்கின்றது. ஓகே என்று போனை எடுத்து வைத்துவிட்டு இன்டர்காம் கருவியை அழுத்தினான். மிஸ் பிந்து? எஸ் சார் என்றாள். மிஸ் பிந்து, நாளைக்கு லண்டன் போகிறேன். சீதாஸில் சொல்லி டிக்கெட் ஏற்பாடு செய். அப்படியே தடுப்பு ஊசிக்கும் ஏற்பாடு செய்துவிடு. வழக்கம் போல 2 டிக்கெட் தானே சார்? நோ நோ. காரணமின்றி பதறினான். இந்த தடவை நான் மட்டும்தான் போகின்றேன். உங்கள் பயண வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ் என்றவன் சொன்னான். மிஸ் பிந்து, ஐ வாண்ட் டு பி அலோன் ஃபார் அ couple of minutes. Don't allow anyone. எஸ் சார். நினைவுகளை அலக்களித்தன, பின்னோக்கி நகர்ந்தன. லண்டனுக்கு போக வேண்டும், நான் லண்டனுக்கு போக வேண்டும். அந்த குரல், கரகரப்பான ஆண்மை பொருந்திய அந்த அச்சமூட்டும் குரல். சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சோஃபாவில் சாய்ந்தான். புகை அவன் வாயிலிருந்து கிளம்பி மண்டலமாக படிந்து பரவி அவன் முகத்தை மறைத்தது. அன்று லானான் ஏர்போர்ட்டில் பரபரப்புடன் காத்திருந்தான். பருவநிலை காரணமாக பிளேன் வந்து இறங்குவதற்கு இரவு நெடுநேரமாகி விட்டது. கூட நின்றிருந்த அவனது சித்தப்பாவுக்கு அவனது தவிப்பு வேடிக்கையாக இருந்தது. கஸ்டம்ஸ் அதிகாரிகளிடமிருந்து சிக்கி புறப்பட்டு வெளியே வந்தார் வித்யாவின் அப்பா வேலாயுதம். கையிலிருந்த அட்டைப்பட்டியை திறந்து காட்டினார். தாயத்து, புதிய தாயத்து ஒன்று பளபளத்தது. எங்கே என் மகள் என்றார். இந்த நேரத்தில் அவள் இருக்குமிடம் எனக்கு தெரியும், வாருங்கள் என்று சித்தப்பாவிடம் அவர் பெட்டியை வாங்கும் பொறுப்பை விட்டுவிட்டு காரில் ஏறினான். நள்ளிரவு. ஊருக்கு வெளியே அதே இடுகாடு. அவன் உருவிலே அது நடந்து வந்தது.
விறைத்த கைகள், மடங்காத கால்கள், ஊளையிட்ட குரல். பயங்கரமாக நடந்து வந்தவள் காரில் ஏறி ஸ்டார்டரை முடுக்கும் போது பின் சீட்டிலிருந்து சரேலென்று நின்றது ராமின் கை. அதில் உறுதியுடன் தொங்கிய தாயத்தை கண்டதும் மிரண்டாள், வீறிட்டு அலறினாள். அந்த ஆண் குரலின் அலறல் சுற்றுப்புறத்தில் பயங்கரமாக ஒலித்தது. அந்த தாயத்து நெஞ்சை தொட்டதும் வீறிட்டு அலறியவாறு மயங்கி ஸ்டியரிங் வீல் மீது சாய்ந்தாள். பின் கழுத்தில் முடிச்சுக்களை போட்டுவிட்டு ராம் அவளை நகர்த்திவிட்டு காரை செலுத்த ஆரம்பித்தான் வேகமாக. தனியார் ஆஸ்பத்திரி ஒன்றின் கட்டிலை சிலை போல படுத்திருந்தாள் வித்யா. 2 நாட்களாக நினைவு திரும்பா நிலை. இருதயம் பலகீனமாயிருக்கின்றது என்றார் டாக்டர். இந்த ஒரு சிறு அதிர்ச்சியும் கூடாது என்று எச்சரித்தார். சொல்வதை கேள் ராம், வேலாயுதம் சொன்னார் பரிவுடன். சின்ன வயது முதலாகவே இவளுக்கு கிறிஸ்துவ இடுகாட்டை பார்த்தால் ஒரு விதமான வெறி பிடிக்கும். தன் அம்மாவின் தோள்களை இரத்தம் வருமளவு கீறி கூச்சலிட்டு கலாட்டா செய்வாள். அதனால் அவளை அந்த இடுகாடுகள் பக்கமே கொண்டு போகாமல் வளர்த்து வந்தோம். ஸ்கூலில் திடீரென்று வெறி பிடித்து பேசுவாளாம். டீச்சர்கள் பயந்து போய் என்னிடம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு தடவை என் அப்பா லண்டனில் இருக்கின்றார், என்னை கூப்பிடுகின்றார், ஒரு குடும்பத்தை அழிக்க என்னை அழைக்கின்றார் என்றெல்லாம் கத்தினாளாம். ஒரு தடவை கிறிஸ்துவ நம்பரின் சவ ஊர்வலத்தோடு கவனமில்லாமல் அவளையும் அழைத்து கொண்டு போன போதுதான் எங்களை அலட்சியத்திலிருந்து ஆபத்து எங்களுக்கு புரிந்தது. ஒரு வங்காள மாந்திரிகரிடம் போய் தாயத்து ஒன்றை வாங்கி கட்டிவிட்டோம். அப்போது அவர் தரையில் விழக்கூடாது, பட்டால் தன் வீரியத்தை சக்தியையும் தாயத்து இழந்து விடும் என்று எச்சரித்தார். அதனால் தான் உலகம் சுற்ற நீங்கள் புறப்பட்ட போது எங்கே வேண்டுமானாலும் போ, லண்டனுக்கு மட்டும் போகாதே என்று எச்சரித்து அனுப்பினோம். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த வேலாயுதம் சொன்னார், ராம், இத்தனை பயங்கரங்களும் நடந்து விட்ட இந்த நிலையில் நீ அவளை மணந்து மன நிம்மதி இல்லாமல் தடுமாற வேண்டாம். வேறு நல்ல பெண்ணாக தேர்ந்தெடுத்து என்று அவர் நிறுத்தும் போது ராம் அவரை உறுத்து பார்த்த போதுதான் சிணுங்களுடன் கண் விழித்தாள் வித்யா. என்ன இது ஆஸ்பத்திரி? எனக்கு என்ன ஆயிற்று? ஹே ராம், இந்த பிரெஞ்சு போலீஸ்காரன் தொந்தியில் கிச்சு கிச்சு மூட்டி விட்டாயா என்றாள் கலகலப்புடன். டாடி, நீங்க எப்ப வந்தீங்க டாடி? காலையில் தானம்மா. உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்று ராம் போனில் சொன்னான். உடனே ஓடி வந்து விட்டேன். நான் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மை டியர். மத்தியான பிளேனுக்கே ஊர் திரும்பலாமா? என்ன அவசரம் டாடி? நான் இன்னும் லண்டனை சுற்றி கூட பார்க்கவில்லை என்றவள் ராமின் மார்பில் முகம் புதைத்தாள். நீ சொல்லு ராம். சொல்லேன் ராம், சொல்கிறேன். அங்கிள், எனக்கு சேர்த்து 3 டிக்கெட் எடுங்கள். ஓ நோ, அவன் மார்பில் செல்லமாக குத்தினாள். இதையா சொல்ல சொன்னேன்? நோ டியர், இந்த ஊர் கிளைமேட் உனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளவில்லை. டாக்டர் சொன்னார். நிமிர்ந்தாள். என்னை ஊரை விட்டு ஓடச் சொன்னாராக்கும். நீ மோசம் ராம் என்றவள் மீண்டும் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ராம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று வேலாயுதம் கூற அவளது கூந்தலை விலக்கி தாயத்து கட்டிய கருப்பு கயிற்றை காட்டினான் ராம் தீர்மானமாக. அந்த கயிற்றில் தெரிந்தோ தெரியாமலோ 3 முடிச்சுக்களை போட்டிருந்தான் ராம். வேலாயுதம் பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்தார். இன்டர்காம் உருமியது. கவனம் கலையவே நிமிர்ந்து கருகி சிறுத்து போன சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கி பித்தானை அழுத்தினான் ராம். எக்ஸ்கியூஸ் மீ சார், பெரியவர் லைனில் இருக்கின்றார் என்றாள் பிந்து. லைன் தரட்டுமா? கொடு என்றவன் குரல் வந்ததும் ஹலோ அங்கிள் என்றான். நாளைக்கு லண்டன் போகின்றாயா? காரணம் உங்களுக்கு தெரிந்தது தானே. போய் வா. உன் வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். பை தி பை, நாளை டம்டம் ஏர்போர்ட்டில் உன்னை சந்திக்கின்றேன். இன்டர்காமை அழுத்திய ராம், கதவு திறந்திருக்கின்றது என்றான். பிந்து எஸ் சார் என்றாள். கதவு திறந்திருக்கின்றது என்றால் தனிமை முடிந்து விட்டது என்று அர்த்தம். விறுவிறு என்று ஃபைல்களில் மூழ்கினான் ராம். தெரியுமே, சிரித்தான் ராம். வர வர ஞாபக மறதி அதிகமாகிறது உனக்கு. ஏன், என்ன தப்பு பண்ணிவிட்டேனாம் என்ற வித்யா அவன் தூக்கி போட்ட பாஸ்போர்ட்டை பிடித்தாள். பார்த்தாள். சாரி, இது என் பாஸ்போர்ட், மாறி கொடுத்து விட்டேனா என்றவள் அவன் பாஸ்போர்ட்டையும் எடுத்து கொடுத்தாள். ராம், நானும் வருகிறேன் லண்டனுக்கு. அவன் முகம் மாறியது. நோ என்றான் கண்டிப்புடன். கம்பெனியின் மேஜர் ஷேர் ஹோல்டர் நான். சேர்மன் வேலாயுதத்தின் ஒரே மகள்.
கம்பெனி டைரக்டர்களில் ஒருத்தி. போலியான திமிரில் நெஞ்சை நிமிர்த்தி அவள் கேட்டாள். அந்த உரிமையில் இந்த பிசினஸை பேசி முடிக்க நானும் வந்தே ஆக வேண்டும் என்று சட்டம் பேசினாள். கம்பெனிக்கு கால் கடுதாசியும் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸும் வரும் என்னிடமிருந்து. சிரித்து விட்டாள் வித்யா. ஏன் லண்டனுக்கு மட்டும் மறுக்கிறாய் ராம்? அங்கு என்ன பேயா இருக்கின்றது என்னை தூக்கி கொண்டு போக? திரும்பி பார்த்தான் ராம். ஆம், பேய்தான் இருக்கின்றது என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள். டம்டம் ஏர்போர்ட்டில் வித்யாவின் அப்பா வேலாயுதம் நின்றிருந்தார். மகளுக்கு தெரியாமல் எதற்கும் இருக்கட்டும் என்று ராமின் கோட்டு பையில் எதையோ போட்டார். ராம் அதை கவனிக்கவில்லை. விமானம் பம்பாயை விட்டு புறப்படுகின்ற நேரத்தில் கோட்டு பையில் அட்டைப்பட்டி உறுத்தவே எடுத்து பார்த்தார். திறந்து பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது. பிரீஃப்கேஸை திறந்து ஒரு மூலையில் அதை விட்டறிந்தான். ஓடி ஓடி டென்னிஸ் ஆடிய அலுப்பு, காற்றே இல்லாத சூழ்நிலை, வியர்க்க கசகசவென்றிருந்தது. குளித்தால் தேவலாம் போலிருந்தது வித்யாவுக்கு. நகைகளை கழட்டி டேபிள் மீது வைத்துவிட்டு குளியலறைக்குள் நுழைந்து கொண்டாள். கழுத்து நெக்லஸோடு தாயத்து கட்டிய கயிறும் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது இருப்பது அவளுக்கு தெரியாது. தொட்டி நீரில் சோப்பு நுரைக்கு நடுவில் வித்யா சிரித்தாள். உற்சாகமாக இருந்தாள். தத்தி தடுமாறி அறைக்குள் குழந்தை நிஷா வந்தது. அவளுக்கு தெரியாது. உல்லாசமாக குளித்து கொண்டிருந்தாள். குழந்தை நிஷா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் குறும்பு செய்தது. அது தள்ளிவிட கீழே விழுந்து சிதறிய நகைகளில் தாயத்தும் ஒன்று. தாயத்து ஒளி மங்கி மங்கி போக திடீரென்று சிலிர்த்தது வித்யாவுக்கு. சட்டென்று கண்களை அகிலமாக திறந்தாள். கரகரப்பான குரலில் சிரித்தாள். லண்டனுக்கு போக வேண்டும் என்றாள். வெளியே குழந்தை அள்ளி எடுத்து நகைகளை ஒவ்வொன்றாக எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்து கொண்டிருந்தது ஆயாவுக்கு தெளிவாக கேட்டது. அந்த குரல், நான் லண்டனுக்கு போக வேண்டும். மறுநாள் நள்ளிரவில் லண்டனில் டெலிஃபோன் கிணுகிணுத்தவாறே இருந்தது. மாடியில் இறங்கி வந்த ஹெரால்ட் போனை எடுத்தார். ஹலோ என்றார். பாம்பின் சீற்றம் போன்ற காற்றின் வேகம் போன்ற ஓசை. தொடர்ந்து, நான் இறந்தவன் பேசுகிறேன். அது அந்த குரல். சட்டென்று போனை வைத்து விட்டார். பழக்கமான குரல். 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட அதே குரல். கரகரப்பான ஆண்மை பொருந்திய அவருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. சரேலென்று பாய்ந்து மாடியில் ஏறினார். அறையில் தூங்கிக் கொண்டிருந்த பொபியையும் மிலியண்டாவையும் இழுத்து கொண்டு படியிறங்கி வந்தார். இரவு உடவுகளுக்கு புரியாத நிலையில் கேள்வி கேட்கும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் காரினுள் தள்ளி திணித்தார். அங்கிள், எங்கே போகின்றோம் அங்கிள் என்று நச்சரித்த குழந்தைகளுக்கு பதில் சொல்லாமல் தவித்தவருக்கு நினைவு வந்தது. சர்ச்சுக்கு போகின்றோம் என்று காரை வேகமாக செலுத்தியவர் கவனித்தார். எதிரே ஒரு கார் வருகின்றது வேகமாக. வேண்டுமென்றே இவரை மோத வருவது போன்று இவர் திரும்புகிற பக்கமெல்லாம் திரும்பி ஒடிந்து வருகின்றது. அவரது படபடப்பு அதிகமாகியது. ஆக்சிலேட்டரை முடித்த மட்டும் அழுத்தினார். மீண்டும் பின்புறமாக வேகமாக துரத்தி வந்த அதே கார் பக்கவாட்டில் மோதிவிட்டு பறந்தது. குழந்தைகள் பீதியுடன் அலறி அழ ஆரம்பித்தன. மார்க் மில்லர் குடும்பத்தின் கடைசி வாரிசுகளை காக்கும் பொறுப்பு தன்னிடம் இருக்கின்றது. எப்படியும் காப்பாற்றி விட வேண்டும். எப்படியாவது ஒரு சர்ச்சுக்குள் போய்விட வேண்டும். சர்ச், இந்த பக்கத்தில் சர்ச் எங்கே இருக்கின்றது? குழம்பினார். எதிரே மீண்டும் வருகின்றது அந்த கார். மோத வருகின்றது. குழந்தைகளின் அரளர் அதிகமாகியது. ஓ ஜீசஸ், ஜீசஸ்! வாழ்க்கையில் முதல் தடவையாக உதவிக்கு ஆண்டவனை அழைத்தார் அவர். விபத்தை தவிர்க்க ஹெரால்ட் காலை ஒடித்து திருப்பிய வேகத்தில் சாலையில் பக்கத்து சரிவில் பறந்து மதிலில் சுவரொன்றில் மோதி உடைந்து உள்ளே சென்று கவிழ்ந்தது. சிரமத்துடன் வெளியே வந்து பின்புற கதவை உடைக்க முயன்றார். குழந்தைகளை வெளியே இழுக்க தீவிரமாக முயலும் போது உடைந்த சுவற்றுக்கு அப்பால் மேடான சாலை பகுதியில் வந்து நின்றது அந்த கார். உருவம் இறங்கி நின்றது. மடங்காத கைகளும் விரைத்த கால்களுமாக வெறிபிடித்த ஓநாய் குரலில் அலறியவாறே நடந்து வர ஆரம்பித்தது. குழந்தைகளை வெளியே இழுக்க முடியாமல் போகவே கதவை அடைத்து திறந்தார் ஹெரால்ட். அதற்குள் மதில் சுவர் வரை வந்துவிட்ட அந்த உருவம் சட்டென்று நின்று விட்டது. முதலில் புரியவில்லை ஹெரால்டுக்கு. திரும்பி பார்த்தபோதுதான் புரிந்தது. பரந்த புல்வெளிக்கு அப்பால் நடுவிலே கம்பீரமாக நிமிர்ந்து நின்றது சர்ச். காம்பவுண்ட் சுவருக்கு
அப்பால் ஆண்டவனின் எல்லை. குழந்தைகளை இழுத்து கொண்டு சர்ச் நோக்கி நடந்தார். திரும்பி பார்த்தபோது அந்த உருவம் நின்று கொண்டே இருந்தது, உருமியவாறு. மறுநாள் காலை பேப்பரை பார்த்து ராம் திடுக்கிட்டான். செய்தி வந்திருந்தது. அவசரமாக கல்கத்தாவுக்கு போனில் தொடர்பு கொண்ட போதுதான் வேலைக்கார ஆயா பேசினாள். வித்யா லண்டனுக்கு போயிருப்பதாக சொன்னாள். தாயத்தை பற்றி அவசரமாக கேட்டபோது அது தன்னிடம் பத்திரமாக இருப்பதாக சொன்னாள். ஓட்டல்களில் விசாரித்து பலனில்லை. வித்யா என்ற பெயரில் யாரும் தங்கி இருப்பதாக தெரியவில்லை. கார்களை வாடகைக்கு விடும் கம்பெனி ஒன்று தகவல் சொன்னது. ஆனால் விலாசம் தவறாக இருந்தது. மாலை மறைந்து நெடுநேரமாகிறது. செய்வதறியாது தவித்தான். ஹெரால்ட் அவரை சந்தித்து பேசினால் என்ன? எப்படியும் நள்ளிரவில் குழந்தைகளை தேடி அங்கேதானே வருவார். அவசரமாக பிரீஃப்கேஸை திறந்து தேடினான். கிடைத்தது அட்டைப்பட்டி. டம்டம் ஏர்போர்ட்டில் வேலாயுதம் கொடுத்த அட்டைப்பட்டி. திறந்தான். உள்ளே புதியதாக தாயத்து ஒன்று பளபளத்து கொண்டிருந்தது. ஹெரால்டை தேடி போனான். அவர் முதலில் நம்ப மறுத்தார். போலீஸுக்கு தகவல் சொல்ல முயன்றார். அவரை தடுக்க முழு கதையையும் சொல்லி முடித்தான் ராம். ஹெரால்ட், குழந்தைகளின் உயிருக்கு நான் பொறுப்பு ஏற்கின்றேன், ப்ளீஸ் என்றான். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு குழந்தைகளுடன் வர சம்மதித்தார். நடு இரவில் பேய்த்தன்மையோடு இடுகாட்டில் இருந்து வெளியே வந்த வித்யா காரில் அமர்ந்ததும் கண்ணில் பட்டால் மிலியாண்டா. காரின் முன்விளக்கு ஒளியில் தெளிவாக தெரிந்தாள். சீற்றத்துடன் கார் கிளம்பிய போது மேடேறி சென்று அங்கு தயாராக நின்றிருந்த ஹெரால்ட் காரில் ஏறிக்கொண்டாள் மிலியாண்டா. கார் பறந்தது. வெறியுடன் அதை துரத்தி சென்றது அது. பின் சீட்டில் இருந்தும் எழுந்தார் ராம். சட்டென்று அவன் நீட்டிய தாயத்தை கண்டதும் மிரண்டது, அலறியது. தாயத்து மார்பிலே பட்டதும் பயங்கரமாக கூச்சலிட்டவாறு மயங்கி ஸ்டியரிங் வீல் மீது விழுந்தாள் வித்யா. அவளது கால் ஆக்சிலேட்டரை மிதித்து கொண்டிருக்கவே கண்மூடித்தனமாக ஓடத் தொடங்கியது கார். சாலையோரச் சரிவுகள் பயங்கரமாக தெரிந்தன. மிகுந்த சிரமத்துடன் முன் சீட்டிற்கு வந்தான் ராம். அவளது காலை விடுவித்து பிரேக்கை அழுத்தவே கிரீச்சிட்டு நின்றது கால். சில அங்குலங்கள் முன்னேறி இருந்தாலும் பள்ளத்தில் உருண்டு விபத்து ஏற்பட்டிருக்கும். வித்யா என்றான். மௌனம். எழுந்திரு வித்யா என்று அவளை தொட்டவன் திடுக்கிட்டு போனான். உடம்பு சில்லிட்டு போயிருந்தது. வெளியே இழுத்து புல்தரையில் கிடத்தி பரிசோதித்தான். கண்கள் திறந்திருக்க அதிர்ச்சியால் இதயம் நின்று போயிருந்தது. வித்யா! மேலே சாலையில் வந்து நின்ற காரில் இருந்து ஹெரால்டும் மிலியாண்டாவும் தயக்கத்துடன் அவர்களை நோக்கி நடந்து வரலானார்கள். அழுது கொண்டிருந்தான் ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கதை முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு புது கதையோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் நவ்.